Hello. Good evening, Pasangla. Good evening. Good evening. Good evening, all. One and all. Good evening. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? All good? Yes, Pasangla. Yes, Pasangla. NEET 2026க்காக நாம என்ன பண்றோம்? எல்லா சாப்டரோடையும் ஒன் ஷாட் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். So chemistryல first chapter, very first chapter from chemistry. Physical chemistryல இம்பார்ட்டன்டான சாப்டர். Some basic concepts of chemistry இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. டிஸ்கஸ் பண்ண போறோம். குட் ஈவினிங் ஈஸ்வரி பிரியா. எஸ். ஸோ பசங்கள்லாம் வர்றாங்க, சீக்கிரமா வாங்க. நீட் 2026க்காக சைலத்தோட இந்த நீட் தமிழ் சேனல்ல வந்து நாம ஒவ்வொரு சாப்டரோடையும் ஒன் ஷாட் ரெகுலரா இனிமே எடுக்க போறோம். டெய்லி வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும், ரைட்டா? அது மட்டும் இல்லாம வீக்லி மெண்டி செஷன்ஸ் வரும். அண்ட் சிலபஸ் மொத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து மாக் டெஸ்ட் இருக்கு. மாக் டெஸ்ட் நீங்க வந்து ஆஃப்லைன்ல எழுதலாம், ஆன்லைன்ல எழுதலாம். அது ரெண்டுக்குமான வாய்ப்புகள் நாம ப்ரொவைட் பண்றோம். ஸோ சிஸ்டமேட்டிக்கா வந்து அது மட்டும் இல்லாம கன்செப்ட் கேப்சியூல்னு சொல்லி ஒரு சீரீஸும் நாம ஆரம்பிக்க போறோம். ஸோ இனிமே இருக்கிற 60 days தானே. எஸ், இன்னைக்கு March 1. ஸோ மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. 60 days. ஸோ 60 days ஒரு யுத்தம் மாதிரி. ஓகே, ஜஸ்ட் லைக் அ வார். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, ஒரே ஒரு லட்சியம் தான். ஸோ நீட் எக்ஸாம் 60 daysல வந்து நாம சிஸ்டமேட்டிக்கா படிக்க போறோம். நீங்க படிங்க, நீங்க நல்லா படிங்கன்னு சொல்லி நாங்க போக மாட்டோம். நாம ஒன்னா படிக்கிறோம், நாம ஒன்னா வந்து இதை எக்ஸிக்யூட் பண்றோம். இந்த பிளானை நீங்களும் நாங்களும் சேர்ந்து தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ரெடியா? ஸோ அதுக்கான ஒரு ஆரம்பம் தான் கெமிஸ்ட்ரியில இன்னைக்கு நான் பண்ணி வைக்கிறேன். we are starting with the very first chapter, some basic concepts of chemistry. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளாக வந்து நாங்கள் சிபிஎஸ்சி சேனலில் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். ஸோ எகெயின் நம்ம நீட் சேனல் வந்து இனிமேல் ஆக்டிவ் ஆக போகுது. ரெடியா? எஸ். ஐஎம்சிஎஸ் ஸ்பாரோ கேமிங், தேங்க்யூ. ஸ்ரீனி பிரியன் 6894. நைஸ், தேங்க்யூ டியர். ஸோ பசங்களா, லாஸ்ட் இயரில் நீட் சைலத்தோட நீட் கேம்பஸில் படித்த நிறைய பேர் வந்து இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் எல்லாரும் இருக்கணும். ஓகே, ரைட்டா? ஓகே, டன். ஸோ பசங்களா, சிலபஸ் என்ன? நீட்டு படிக்க போகிறோம், நீட் பேஸ் பண்ணி. ஸோ முதல்ல பார்க்க வேண்டியது என்டிஏவோட சிலபஸ் என்ன. ஸோ அந்த சிலபஸை பார்க்கும்போது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் தான் இது வருது. இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் தெரியுமா? இந்த சாப்டர்ல இருந்து கிடைக்கிற மார்க் மட்டும் இல்ல, மொத்தத்துல பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட மொத்தத்துல ஒரு 60% ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது இந்த மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அந்த மோல் கான்செப்ட் நாம இந்த சாப்டர்ல தான் படிக்கிறோம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர். கிளியரா? அண்ட் இங்க பாருங்க, இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டா மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர், அதை பத்தி டிஸ்கஷன்ல வருது. தென் அதுக்கப்புறம் டால்டன்ஸ் ஆட்டோமிக் தியரி டிஸ்கஷன்ல வருது. தென் கன்செப்ட் ஆஃப் ஆட்டம், மோலிக்யூல், அந்த டேர்ம்ஸ் டெர்மினாலஜி எல்லாம் வருது. எலமெண்ட், காம்பவுண்ட் எல்லாமே டெர்மினாலஜி எல்லாம் வருது. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் இருக்கு. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல 5 லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் நமக்கு வரும். கரெக்டா? எஸ். சூப்பர். சங்கரம் குமார், ஹாய். சோனோ இல்ல, சாரி, சன் ஆஃப் காட், குட் ஆஃப்டர்நூன். எஸ், ஹாய். அப்புறம் அட்டோமிக் மாஸ் என்ன, மோலிகுலர் மாஸ் என்ன, தென் இம்பார்ட்டன்டான மோல் கான்செப்ட் இங்கே தான் வருது. மோல் கான்செப்ட் பேஸ் பண்ணி படிக்கும்போது நமக்கு அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ், காம்போசிஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. எம்பிரிக்கல் அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா இருக்கு. அப்புறம் கெமிக்கல் இக்குவேஷன் அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி. இந்த கெமிக்கல் இக்குவேஷன் அண்ட் ஸ்டோஷியோமெட்ரியில வந்து நமக்கு லிமிட்டிங் ரியேஜென்டோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் த சிலபஸ். முதல்ல இந்த சிலபஸை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. சிலபஸ்ல சொல்ற ஒவ்வொரு வேர்டை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதான் என்னோட ஆசை. பிகாஸ் இந்த ஒன் ஷாட்டு இன்னைக்கு நாம லைவா போறோம். இந்த ஒன் ஷாட் நாம லைவா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுக்கப்புறம் நீட் 2026க்காக எந்த ஒரு ஸ்டூடெண்ட் சம் பேசிக் கான்செப்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு இதுதான் ரைட்டான வீடியோ, இதுதான் ரெஃபரன்ஸ் வீடியோ, அந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பார்த்து தான் அவங்க வந்து நீட் 2026க்காக சம் பேசிக் கான்செப்ட் படிக்கணும். அதுதான் என்னோட ஆசை. ஸோ அந்த அளவுக்கு சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டையும் கவர் பண்ணி நாம இந்த செஷனை முடிக்க போறோம். ஓகே, ஆனா ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 6:15 ஒரு 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 2 hours, அதுக்கு மேல ஜஸ்ட் மேல போகும்.
அதுக்குள்ள நம்ம செஷன் முடியும் கரெக்டா எஸ் this is strictly for NEET this is strictly for NEET okay board exam students படிக்கலாம் because அவங்க NEET exam எழுத போறவங்க ரைட்டா ஹாய் வர்ஷா நடராஜன் ஹாய் 1 month strategy இல்ல 2 month strategy நமக்கு இருக்கு அத நான் சொன்னேன் ஆல்ரெடி சொன்னேன் நமக்கு வந்து ரெகுலரா ஒன் ஷாட் வர போகுது கான்செப்ட் கேப்சூல் வர போகுது மெண்டிஸ் வர போகுது இனிமே இருக்கிற 6 months இனிமே இருக்கிற 60 days நாம வந்து ஒண்ணா இத வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம் சோ பசங்களா இந்த சிலபஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன மேட்டர் சோ அத பத்தி பேசலாம் வாட் யூ மீன் பை மேட்டர் very simple sir matter is anything which is having mass and space sir அது எல்லாருக்குமே தெரியும் definite massum definite spaceum இருக்கிற amount of substance க்கு சொல்ற பேரு தான் சார் matter okay and இந்த mass and definite space இருக்கிற இந்த matter வந்து classify பண்ணும்போது matter வந்து எப்படி எல்லாம் classify பண்ணுவாங்க சார் சில பேர் physically classify பண்ணுவாங்க சார் சில பேர் chemically classify பண்ணுவாங்க சார் physical classificationல வந்து எப்படி எல்லாம் இருக்கும்னா solid இருக்கும் liquid இருக்கும் gas இருக்கும் சார் physical classification of matterல solid liquid gas எல்லாம் வரும் அப்புறம் chemical classification of matterல வந்து என்னன்னு வரும்னா pure substance வரும் அப்புறம் mixture வரும் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அதனால தான் நான் சொல்லிட்டு போறேன் இக்னோர் பண்ண மாட்டேன் இதுவும் நாம பேசணும் சார் இந்த pure substance PS னா என்ன pure substance சார் இந்த pure substanceல யார் வரும் சார் pure substanceல again ரெண்டு கேட்டகரி வரும்டா pure substanceல again ரெண்டு கேட்டகரி வரும் pure substanceல தான் யாரெல்லாம் வருது சார் elements pure substance தான் சார் elements pure substance தான் சார் அப்புறம் compoundum pure substance தான் சார் clear ஆ ஹாய் குட்டி எஸ் சார் mixture இருக்கு சார் mixtureல வந்து homogeneous heterogeneous mixturesனு இருக்கு சார் clear சோ matter பத்தி நமக்கு ஒரு ஐடியா ஆயிடுச்சு அதோட நேச்சரை பத்தி ஐடியா இருக்கு இப்போ நமக்கு வந்து concept of atom molecule element and compound அத பத்தி பேசிட்டு நான் டால்டனை பத்தி பேசுறேன் ஓகே concept of atom molecule element compound பசங்களா பாருங்க atom டால்டனோட atomic theoryல atomனா என்னன்னு தெரியுமா அதுதான் smallest particle ஒரு matterோட smallest building block ஒரு matter is made up of indivisible particle னு சொல்லுவாங்கல்ல அந்த smallest indivisible particle டால்டன் சொன்ன பேரு தான் ஆட்டம் ஓகே சோ இந்த ஆட்டம்ஸோட குரூப் இருக்குல்ல ஆட்டம்ஸோட குரூப் ஆஃப் சிமிலர் ஆட்டம் அதுக்கு நாம சொல்ற பேரு தான் எலிமெண்ட் சோ வாட் இஸ் ஆட்டம் the smallest particle in a matter what is element group of similar atom group of similar atoms are called element group of similar atoms are called element மறந்துடாதீங்க for example ஆட்டத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் H element னு சொல்லும்போது அதுவும் H தான் symbolically ரெண்டும் H தான் ஆட்டத்தோட ஹைட்ரஜன் ஆட்டத்தோட சிம்பலும் H தான் ஹைட்ரஜன் எலிமெண்டோட சிம்பலும் H தான் பட் அதோட மீனிங் என்ன here it is an atom that means single hydrogen atom but here it is a group of similar hydrogen atom அதான் மீனிங் similarly possible molecule ஒரு entity இருக்கு what do you mean by molecule சார் நேச்சர்ல ஒவ்வொரு எலிமெண்டும் எப்படி இருப்பாங்க எப்படி ஸ்டேபிளா இருக்காங்க அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சொல்ற பேரு தான் molecule the stable form of an element is called molecule for example ஹைட்ரஜனை நாம ரெப்ரசன்ட் பண்றது H னு சொன்னீங்க ஆனா ஹைட்ரஜனோட ஸ்டேபிள் ஃபார்ம் is H2 hydrogenோட stable form is H2 is known as hydrogen molecule yes sir H2 னு இதுரே ஏனா அதுல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு சோ ஹைட்ரஜனோட ஸ்டேபிள் ஃபார்ம்ல ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் சேர்ந்து இருக்காங்க அதுக்கு பேரு தான் ஹைட்ரஜன் molecule so this represents single hydrogen molecule ஆனா group of similar molecules இருக்கும்ல இருக்கும் yes இருக்கும் group of similar molecules இதே மாதிரி H2 molecules நிறைய சேர்ந்து அதுக்கு என்ன பேரு அதுக்கு நாம சொல்ற பேரு தான் காம்பவுண்ட் சோ பசங்களா நாலு டேர்ம்டா ஹைட்ரஜன் ஆட்டம் எலிமெண்ட் molecule காம்பவுண்ட் நல்லா கேட்டுக்கோங்க ஆட்டம் ஓகே சிங்கிள் என்டிட்டி குரூப் ஆஃப் ஆட்டம் எலிமெண்ட் molecule single entity group of molecule compound clear அப்ப அந்த டெர்மினாலஜி எல்லாம் கிளியரா இருக்கா சோ இப்போ சிலபஸ்ல இருக்கிற இந்த ஆட்டம் molecule எலிமெண்ட் காம்பவுண்ட் டெர்மினாலஜி எல்லாம் கிளியரா இருக்கு அதுக்கு அடுத்து நாம டால்டன்ஸ் ஆட்டோமிக் தியரி கிளியர் பண்ணலாம் சார்
டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியோட போஸ்டுலேட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஸ்கூல் லெவல் கண்டென்ட் தான். ரொம்ப ஈஸியான ஸ்கூல் லெவல் கண்டென்ட் தான். ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணா போதும். Due to some issues, I started my preparation recently, sir. No issue, Varsha Nadarajan. So, இது வரைக்கும் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அதை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இனிமே வேண்டாம். இருக்கிற 60 டேஸை வந்து சிஸ்டமேட்டிக்காக படிங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்கு டெய்லி வந்து ஒவ்வொரு சாப்டரோடையும் ஒன் ஷாட் வந்து நம்ம சேனலில் வரும். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாமே வரிசையாக வரும். இன்றைக்கி நான் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறேன். சம் பேசிக் கான்செப்டை ஆரம்பிச்சிருக்கேன். ரைட்டா? ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ரைட் பசங்களா? ஸோ அட்டாமிக் தியரி முதல்ல ஆட்டத்தை பற்றி சயின்டிஃபிக்காக பேசுனது யாரு? அது வேற யாரும் இல்லை, அது ஜான் டால்டன் தான். ஸோ இட் இஸ் ஜான் டால்டன் ஹூ ப்ரப்போஸ்ட் த அட்டாமிக் தியரி. அப்புறம் அதோட போஸ்டுலேட்ஸ் என்ன? மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் கால்ட் ஆட்டம். பசங்களா, மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் இன்டிவிசிபிள் பார்ட்டிகல். தட் மீன்ஸ் அந்த பார்ட்டிகளை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாத அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகளுக்கு டால்டன் சொன்ன பேர் தான் ஆட்டம். பசங்களா, டால்டனோட நாலேஜ் லெவல் அன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கு. அன்னைக்கு டால்டன் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார். ஓகே, டால்டன் சொன்னதுதான் எல்லாமே, டால்டன் வச்சதுதான் சட்டம், அந்த மாதிரி இருந்த அந்த காலத்துல. ஓகே, ஜான் டால்டன். பட் அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஆட்டத்தை ஃபர்தரா டிவைட் பண்ண முடியும். சபாட்டோமிக் பார்ட்டிகிள் இருக்கு, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அந்த காலத்துல ஜான் டால்டனோட அந்த தியரி வந்த காலத்துல டால்டன் சொன்னதுதான் எல்லாருமே அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ according to Dalton, matter is made up of the smallest indivisible particle, and the smallest indivisible particle he named it as atom. டால்டனுக்கு ஆட்டத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். டால்டன் doesn't know anything about molecule. டால்டன் is focused fully on atom. அப்படிதான் எழுதுறாங்க. ஓகே, கிளியரா பாருங்க. அப்புறம் சொல்றாங்க ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட், ஒரே எலிமெண்டோட ஆட்டம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு சிங்கிள் எலிமெண்ட் எடுங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் எலிமெண்ட் தானே. ஆமாம், அந்த பொட்டாசியம் எலிமெண்ட்ஸோட எல்லா ஆட்டம்ஸும், பொட்டாசியம் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பொட்டாசியம் ஆட்டம் தானே, அது எல்லாமே ஐடென்டிக்கல் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ எந்த பொட்டாசியம் ஆட்டம் எடுத்தாலும் அதோட எல்லாம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க, atoms of different substances are different in every respect. different elements எடுங்க, ஒரு கையில பொட்டாசியம் இருக்கு, சாரி இன்னொரு கையில வந்து என் கையில நைட்ரஜன் இருக்கு. பொட்டாசியம் ஒரு எலிமெண்ட் தான், நைட்ரஜன் ஒரு எலிமெண்ட் தான். பொட்டாசியத்தோட ஆட்டம் அண்ட் நைட்ரஜனோட ஆட்டத்தோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும். சிம்பிள். அப்புறம் டால்டன் சொல்றாங்க ஆட்டம் ஆல்வேஸ் கம்பைன் இன் ஹோல் நம்பர் ரேஷியோ டு ஃபார்ம் காம்பவுண்ட். ஆட்டம் கம்பைன் பண்ணி தானே அது மோலிக்யூல் ஆகும், அப்புறம் காம்பவுண்ட் ஆகும். அப்போ அதுல வந்து ஒரு ஃபிக்ஸடு ஹோல் நம்பர் ரேஷியோ இருப்பாங்க. இந்த ரேஷியோ எல்லாமே வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ல டைரக்ஷன் கொடுக்குறாங்க. டால்டன் வந்து லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெஃபினிட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் எல்லாம் வருது. ஓகே, ரைட். Atoms of resultant compound possess similar properties. Yes, எந்த ஆட்டத்திலிருந்து வந்து காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதோ அந்த ஆட்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த காம்பவுண்ட்லையும் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆட்டம் வந்து என்ன ஆகுது? ஆட்டம் வந்து கம்பைன் ஆகுது, ஆட்டம் வந்து டீகம்போஸ் ஆகுது, ஆட்டம் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகுது. அதெல்லாம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் நடக்கும். இதை பத்தி எல்லாம் டால்டன் சொல்றாங்க. கிளியரா? ஆனா இதுல டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக்? டால்டனோட இந்த ஆட்டமிக் தியரியில என்ன டிராபேக் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சரை பத்தி எதுவும் பேசல. பிகாஸ் டால்டனை பொறுத்த வரைக்கும் ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள். ஃபண்டமெண்டல் பார்ட்டிகளோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் எதுக்கு? அதுதான் டால்டனோட நேச்சர். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் ஜே தாம்சன் வந்து பிளம் புட்டிங் மாடலு, அதுக்கப்புறம் போர் மாடலு, அப்புறம் ரூதர்ஃபோர்டு மாடல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் ஆட்டம் எல்லாம் வந்தாங்க. ஸோ டால்டன்ஸ் ஆட்டமிக் தியரி டசன்ட் ஸ்பீக் எனிதிங் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். Next point, it fails to explain the binding force between atoms in compound. Because டால்டனோட ஃபோக்கஸ் எல்லாமே ஆட்டத்துல தான் இருக்கு. மோலிக்யூலை பத்தி எதுவும் தெரியாது. மோலிக்யூல்னு சொல்லும் போது தானே ரெண்டு ஆட்டம் சேர்ந்து தானே மோலிக்யூல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் மோலிக்யூல்ல 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஸோ வாட் இஸ் த பைண்டிங் ஃபோர்ஸ், வாட் இஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் விச் பைண்ட்ஸ் த 2 atoms டுகெதர்? அதை பத்தி டால்டனுக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை. ரைட். தென் he does not explain the Gaseous law. பசங்களா, நமக்கு 5 law படிக்கணும். law of conservation of mass, law of definite proportion, law of multiple proportion, Gaseous law, Avogadro law. இந்த 5 lawsல 2 law, Gaseous law and Avogadro law, இந்த ரெண்டுமே வந்து gaseous substance பத்தி பேசுறது. gaseous substance பத்தி பேசுற இந்த 2 lawஸ்க்கு டால்டனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. டால்டன் doesn't know or Dalton doesn't support these 2 laws. ஆனால் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆகட்டும், டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் ஆகட்டும், மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் ஆகட்டும், இந்த 3 லாஸை டால்டன் சப்போர்ட் பண்றாங்க. டால்டன் சப்போர்ட் பண்ணாத 2 லோ கேட்டா அது Gaseous law and Avogadro's law. இட் இஸ் an important concept, இட்ஸ் an important point. கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ gaseous ரிலேட்டடான நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம், கேஸ் ரிலேட்டடான 2 law அது டால்டன் சப்போர்ட் பண்ணலை. ஸோ டஸ் நாட் எக்ஸ்பிளைன் கே-லூசாக்ஸ் law அண்ட் அவகாட்ரோ law அண்ட் அவகாட்ரோ law அண்ட் அவகாட்ரோ law ரெண்டும் எக்ஸ்பிளைன் பண்ணலை. கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, டஸ் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ஆட்டம் அண்ட் மோலிகுல். நான் சொன்னேன்ல, மோலிகுலை பற்றி என்னன்னே தெரியாது, அதனால ஆட்டம் என்ன மோலிகுல் என்ன அந்த டிஃபரன்சியேஷனும் டால்டனால பக்காவாக பண்ண முடியலை. இஸ் தட் கிளியர்? அப்போ நாம சிலபஸ்க்கு பேக் டு சிலபஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ண, அண்டர்லைன் பண்ணலாம். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண சார். மேட்டர் அண்ட் இட்ஸ் நேச்சர் கம்ப்ளீட் பண்ண, டால்டன்ஸ் ஆட்டோமிக் தியரி கம்ப்ளீட் பண்ண, கன்செப்ட் ஆஃப் ஆட்டம், மோலிகுல், எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் கம்ப்ளீட் பண்ண. ரெடியா? இது வரைக்கும் கிளியரா பசங்களா? சொல்லுங்க. இஸ் தட் கிளியர்? இது வரைக்கும் ஓகேவா? சொல்லுங்க. பிகாஸ் நீங்க கரெக்டா வந்து புரியுது, எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படி சொன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த டாபிக்ல ஸ்மூத்தா போக முடியும். உங்களோட ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஆகாது, நம்மளோட கிளாஸ் வந்து எஃபெக்டிவ் ஆகாது. ஸோ சொல்லுங்க, புரியுதா? டவுட் ஏதாவது இருந்தா கேளுங்க. இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லாட்டி வில் ஸ்டார்ட் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். 5 law இருக்கு, டக்குன்னு முடிச்சிடலாம். ஈஸி டாபிக். ஹலோ சொல்லுங்க. எஸ் ரெடியா? எஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு லெக்சர் போடுங்க. போடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் சீரியஸாக வருது. PYQ சீரீஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஓவர்சியர் எல்லாமே ரெடியாக வரும். ஓகே, சரி. அப்போ கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் பசங்களா. லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷனை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த டாபிக் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன். சரி, இந்த லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் நான் சொன்ன மாதிரி 5 லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் தான் மெயினாக இருக்குது. அது நம்ம சிலபஸில் இருக்குது, அது நம்ம NCERTல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். பசங்களா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? அப்படி படிக்கணும் நீங்கள். அது வந்து ப்ரப்போஸ் பண்ணது அண்டோயின் லாவோசியர். யாரு? லாவோசியர்னாவது படிச்சுக்கோங்க. சார், லா ஆஃப் கன்சர்வேஷன் மாஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. தட் மீன்ஸ் டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்டும் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்டும் ஈக்குவலா இருக்கும். சார் நன்றி. தேங்க்யூ டியர் மனோஜ். தேங்க்யூ. ஸோ ஹாப்பி தட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்து படித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்தது நல்லா கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வந்து நமக்கு நீட்டுக்காக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கலாம். எஸ். ஸோ பசங்களா, லாவோசியர், அண்டோயின் லாவோசியர் என்ன சொல்கிறாங்க? டோட்டல் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் is equal to total mass of product னு சொல்றாங்க. இதுதான் சார். இதுக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எஸ் கோகு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னது சார்? என்ன? மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் இல்ல. மாஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு அப்படியும் சொல்லலாம். அதுவும் மாஸ் கன்சர்வேஷன் தான். Mass can neither be created nor be destroyed. Or total mass of the reactant is equal to total mass of the product. Sir, in the law of conservation mass ஒரு எக்ஸாம்பிள், ஒரு equation சொல்லுங்க. சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி வாட்டர் ஃபார்ம் ஆகுது. இது வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்றது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் ஒவ்வொரு எலிமெண்டோடையும் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை ஈக்குவலைஸ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நான் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 4 ஹைட்ரஜன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஆக்சிஜன், ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 2 ஆக்சிஜன். இது பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே பாருங்க, டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன் எடுத்து பாருங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன் சார், ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜனோட மாஸ் 1 கிராம். இங்கே 2H2, அப்போ 4 ஹைட்ரஜன் இருக்குது சார். அப்போ 4 கிராம் சார். ஒரு ஆக்சிஜனோட மாஸ் 16 கிராம் சார். அப்போ O2ன்னு சொன்னால் 32 கிராம் சார். 32 கிராம். சரி, 32 கிராம். இனி டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட் பாருங்க. 2 வாட்டர் இருக்கு. அப்போ 2 இன்டு சார், வாட்டர்ல 2 ஹைட்ரஜன் 2 கிராம், ஒரு ஆக்சிஜன் 16 கிராம். அப்போ 16 2 18. ஸோ 2 into 18 சார். இப்போ 4 + 32 36
2 into 18, that is also 36. That is also 36. So, பசங்களா பாருங்க, total mass of the reactant is equal to total mass of the product. இதுதான் laws of conservation of mass proposed by Antoine Lavoisier. Clear-ஆ? Clear-ஆ? Sir, அப்ப இந்த law of conservation of mass எல்லா இடத்துலயுமே applicable ஆகுமா? எல்லா இடத்துலயுமே applicable ஆகுமா? No. அது applicable ஆகாத ஒரு இடம் இருக்கு. It is not applicable ஆன ஒரு இடம் இருக்கு. So not applicable எங்க? Not applicable in nuclear reactions. Sir, nuclear reactionsல இது applicable ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா nuclear reactionsல nucleus வந்து chemical reaction involve ஆகுது. அங்க energy mass ஆகும், mass energy ஆகும், E is equal to mc square ஓட ஐன்ஸ்டீன் ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லாம் கன்வர்ஷன் நடக்குது. அதனால mass கொஞ்சம் energy ஆகும், energy கொஞ்சம் mass ஆகும். அதனால total mass of the reactant total mass of the productக்கு ஈக்குவலா இருக்காது. So law of conservation of mass is not applicable in nuclear reaction. Very important. Clear? That's it. அதுக்கப்புறம் நம்ம வந்து law of definite proportion பத்தி படிக்கணும் பசங்களா. law of definite proportion propose பண்ணது யார் தெரியுமா? It is proposed by Joseph Proust. law of definite proportion. என்ன சொல்றாங்க law of definite proportion? ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கார்பன் டை ஆக்சைடை பற்றி பேசுகிறேன். கார்பன் டை ஆக்சைடு நான் ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுறேன்ல, நான் இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸேல் ஆகுது என்ன? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ என்னோட ரெஸ்பிரேஷனில், என்னோட ப்ரீத்திங் சைக்கிளில் வந்து நான் கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஹியூமன்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுறேன்? எக்ஸேல் பண்ணுறேன். ஓகே. இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்க? கால்சியம் கார்பனேட்டை எடுத்து ஹீட் பண்ணுவாங்க. அப்போவும் நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வெஹிக்கிள்ஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாஸ்ட் ஆகும். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாஸ்ட் ஆகும். ஃபோட்டோசிந்தசிஸ்ல இருந்து அந்த மாதிரி ப்ராசஸ்ல எல்லாம் வந்து ஓகே, அது ஃபோட்டோசிந்தசிஸ் வேண்டாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். கார்பனும் ஆக்சிஜனும் பேர்ன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில், டிஃப்ரெண்ட் சோர்ஸஸில் நமக்கு என்ன பண்ணலாம்? கார்பன் டை ஆக்சைடை கிடைக்கும். மை கொஸ்டின் இஸ், இப்படி நீங்கள் எந்த சோர்ஸிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, எப்படி கிடைச்ச கார்பன் டை ஆக்சைடு ஆனாலும் சரி, அதில் எல்லாமே இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ மாறுமா? கால்சியம் கார்பனேட்டை பேர்ன் பண்ணி ஹீட் பண்ணும்போது கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆனாலும் சரி, கார்பன் அண்ட் ஆக்சிஜன் பேர்ன் பண்ணி கிடைக்கிற கார்பன் டை ஆக்சைடு ஆனாலும் சரி, அதில் எல்லாத்துலேயுமே கார்பன் அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ, ஒரு கார்பனோட மாஸ் 12 கிராம், 2 ஆக்சிஜன் 16 × 2 32 கிராம். மாஸ் ரேஷியோ நம்ம எடுக்கிறது எது? மாஸ் ரேஷியோ தான் எடுக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. 12ல் அதே மாதிரி 32ல் 4 வச்சு டிவைட் பண்ணலாம். 12ல் 4 3, 32ல் 4 8. ஸோ 3:8. வாட் எவர் பி த சோர்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட், இன் சிமிலர் காம்பவுண்டாக இருந்தால் அது போதும். கார்பன் டை ஆக்சைடு தான். Whatever be the source, in carbon dioxide, the mass ratio of the two elements, carbon இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, அதோட mass ratio fixed இருக்கும். அதான் கார்பன் டை ஆக்சைடு. இதே மாதிரி வாட்டர், ரெயின் வாட்டர் கிடைக்குது, ஆற்றுல இருந்து வாட்டர் கிடைக்கும். லெபார்டரியில் நீங்கள் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. எப்படி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, அது H2O தானே. அப்போ அதில் மாஸ் ரேஷியோ 2 ஹைட்ரஜன், அப்போ 2 கிராம், ஒரு ஆக்சிஜன் 16 கிராம். சிம்பிளிஃபை பண்ணுங்க. 1:8. ஸோ பசங்களா, law of definite proportion என்ன சொல்றாங்க? whatever be the source of the compound, in a particular compound, the mass ratio of elements in that compound is fixed. It is definite. அதனால தான் இதை வந்து law of definite proportion சொல்றாங்க. இல்லாட்டி law of constant composition சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருக்கு. law of definite proportion, law of constant composition. ப்ரப்போஸ் பண்ணது யாரு? ஜோசப் ப்ரௌஸ்ட். கிளியர்? புரிஞ்சுதா? law of multiple proportionக்கு போலாமா? law of multiple proportion என்ன சொல்றாங்கன்னா, இங்க 2 elements கம்பைன் ஆகணும். பட் கம்பைன் ஆகும்போது நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைச்சா பத்தாது, மோர் தேன் 1 காம்பவுண்ட் கிடைக்கணும்.
2 element combine ஆகணும் நமக்கு more than 1 compound கிடைக்கணும் நமக்கு more than 1 compound கிடைக்கணும் for example பாருங்க கார்பன் இருக்கு ஆக்ஸிஜன் இருக்கு கார்பன் and ஆக்ஸிஜன் combine பண்றாங்க ஹாய் ஹர்ஷினி கார்பன் and ஆக்ஸிஜன் combine பண்றாங்க கார்பன் and ஆக்ஸிஜன் combine பண்ணும்போது நமக்கு 3 different compound கிடைக்கும் சார் எனக்கு கார்பன் மோனோக்சைடு கிடைக்கும் சார் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் சார் எனக்கு கார்பன் சப் ஆக்சைடு கிடைக்கும் redox reaction chapterல கார்பன் சப் ஆக்சைடு பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க அதுல கார்பனோட ஆக்சிடேஷன் நம்பரை பத்தி படிச்சிருக்கீங்க கரெக்ட்டா புரியுதா சோ கார்பன் மோனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் சப் ஆக்சைடு எல்லாமே இங்க இருக்கு சோ two different elements combine to form more than one compound இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் law of multiple proportion applicable ஆகும் ஓகே டிஃபரண்ட் காம்பவுண்ட் கிடைச்சது சார் இதுக்கப்புறம் என்ன நல்லா பாருங்க இப்போ நான் வந்து இதுல C3O2 அப்புறம் எடுக்கலாம் C3O2 அப்புறம் எடுக்கலாம் முதல்ல CO and CO2 எடுக்கிறேன் CO இருக்கு CO2 இருக்கு இது ரெண்டுல ஒரு எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸா வைக்கணும் ஒரு எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கணும் இந்த ரெண்டு காம்பவுண்ட்ல ஏதாவது ஒரு எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கணும் அப்போ வேற ஒரு எலிமெண்டோட மாஸ் வேரி ஆகும்ல அந்த வேரி ஆகிற எலிமெண்டோட மாஸ் ரேஷியோ ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோ அதுதான் law of multiple proportion கிளியரா இந்த ரெண்டு காம்பவுண்ட் இருக்குடா ரெண்டு காம்பவுண்ட்ல ஒரு எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடா வைங்க சார் இதுல யார ஃபிக்ஸடா வைக்கிறது நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க இதுல யார ஃபிக்ஸடா வைக்கிறது கார்பன் மோனோக்சைடு இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இதுல யார ஃபிக்ஸடா வைக்கிறது சொல்லுங்க எந்த எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கணும் எந்த எலிமெண்டோட மாஸ் ரேஷியோ எடுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் யார ஃபிக்ஸடா வைக்கலாம் எந்த எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கலாம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா law of multiple proportionல இருந்து क्वेश्चन கேட்பாங்க நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க சோ நீங்க ஆன்சர் பண்ணுங்க கார்பன் மோனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இது ரெண்டு காம்பவுண்ட் இருக்கு these two compounds are formed from two different elements so two different elements combine to form more than one compound yes அதெல்லாம் இங்க satisfy ஆகுது இப்போ நான் வந்து அந்த law of multiple proportionோட ரிமைனிங் பார்ட்ல என்ன சொல்றாங்க ஒரு எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடா வைக்கணும் ஒரு எலிமெண்டோட மாஸ் அப்ப இந்த காம்பவுண்ட்லயும் எந்த எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடா வைக்கணும் தருணா குமரேஷ் சொல்லுங்க எந்த எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸடா வைக்கணும் எந்த எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வச்சு எந்த எலிமெண்டோட மாஸ் ரேஷியோ கம்பேர் பண்ணணும் கிளியர் சொல்லுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கார்பன் மோனோக்சைடு இருக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்கு எந்த எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கணும் டெல் மீ ரிப்ளை காணோம் என்ன இவ்வளவு டவுட்டா சொல்லுங்க நீங்க தப்பாயிடுச்சாலும் பரவாயில்ல தப்பானாலும் பரவாயில்ல யாரை ஃபிக்ஸடா வைக்கணும் எந்த எலிமெண்டோட மாஸை ஃபிக்ஸடா வைக்கணும் நோ ரெஸ்பான்ஸ் சரி நானே சொல்றேன் நல்லா பாருங்க கார்பன் மோனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு இதுல யாரை வேணாலும் நீங்க ஃபிக்ஸடா வைக்கலாம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க அவங்களோட இஷ்டம் தான் இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சார் இதுல ஒரு கார்பன் தானே ஸோ கார்பனோட மாஸ் ஃபிக்ஸடு தானே அப்படி வச்சுக்கோங்க அதுக்கு காம்பவுண்ட்ல அப்படியே ஃபிக்ஸடா இருக்கு அதனால எப்பவுமே அதைத்தான் ஃபிக்ஸடா வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவன் ஆக்சிஜனோட மாஸ் ஃபிக்ஸடா வச்சு கார்பனோட மாஸ் ரேஷியோ கேட்பாங்க கிளியரா விஷால் சங்கர் தேங்க்யூ நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஸோ கார்பன் மோனோக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடுல இங்க பாருங்க கார்பன் மோனோக்சைடு ஒரு கார்பன் 12 கிராம் சார் ஒரு கார்பன் 12 ஒரு ஆக்சிஜன் 16 ஓகே இங்க கார்பன் டை ஆக்சைடுல ஒரு கார்பன் 12 2 ஆக்சிஜன் 32 சார் அப்போ இதுல கார்பனோட மாஸ் ஃபிக்ஸடா வைக்கலாம் சார் இங்க 12 இங்க 12 அப்போ வேரியிங் மாஸ் யாரோடது 16 32 அப்போ கார்பன் மாஸ் ஃபிக்ஸ் so ratio of oxygen keta 16:32 that is 1:2 I will get 19 above okay super dear so happy right so happy so it's your effort neenga pota effort da idu yes romba sandosham back to multiple proportion carbon monoxide and carbon dioxide la na modalla enna panna
கார்பனோட மாஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். ஓகே, ஆனால் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கேட்குறாங்க கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடில் ஆக்சிஜனோட மாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்க 12:1 ஒரு கார்பன் 12 ஒரு ஆக்சிஜன் 16, இங்கே ஒரு கார்பன் 12 2 ஆக்சிஜன் 32 இப்படி இருக்காங்க. ஆனால் அவங்க கேட்குறாங்க ஃபிக்ஸ் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஃபிக்ஸ் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், மாஸ் ஆஃப் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா பாருங்க இங்கே ஆக்சிஜன் 16 இங்கே ஆக்சிஜன் 32 ஃபிக்ஸ் ஆகணும்னா இந்த 16 32 மாற்றணும். 16 32 மாற்றுறதுக்கு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இவனை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இவனையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ பசங்களா கார்பன் மோனாக்சைடு 12:16 தானே, 12:16 தானே, அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24:32. இங்கே CO2 எதுவும் பண்ணாது, அப்போ 12:32. இப்போ ஆக்சிஜனோட மாஸ் ஃபிக்ஸடு 32 ஃபிக்ஸடு. அப்போ இங்கே 24:12, அப்போ 24:12 24:12 சொன்னால் 2:1 2:1 2:1. இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஸோ பசங்களா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் எக்ஸாம்பிளுக்கு நான் கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எடுத்தேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சார் ரெண்டுலேயுமே ஒரு சி தானே, அதனால கார்பனை தான் ஃபிக்ஸடாக வைக்கணும், ஆக்சிஜனை வேரியிங் மாஸாக எடுக்கணும், அப்படியே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்படியும் கேட்கலாம். கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கொஞ்சம் டெப்த்தில் போய் ஆக்சிஜனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கார்பனோட மாஸ் ரேஷியோ ஹோல் நம்பர் ரேஷியோ வருதா அப்படின்னு கேட்டால் நமக்கு 2:1 தான் ரேஷியோ வரும், 2:1 தான் ரேஷியோ வரும். இஸ் தட் கிளியர் கோகு? சொல்லுங்க, இது புரிஞ்சுதா? அப்போ இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இஸ் தட் கிளியர்? லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ல கார்பன் மோனாக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாம்பிள்ல எல்லாரும் கார்பனோட மாஸ் ஃபிக்ஸடா வச்சு ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ ஹோல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்படி மட்டும் இல்லை, ஆக்சிஜனோட மாஸ் ஃபிக்ஸடா வச்சு கார்பனோட மாஸ் ரேஷியோ ஹோல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணலாம். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நான் இதை வந்து டெப்த்தாக போகிறேன். நான் சொன்னேன்ல கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகும்போது, சார் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் கம்பைன் ஆகும்போது நமக்கு 3 காம்பவுண்ட் கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் சப் ஆக்சைடு. இது ஒவ்வொன்றிலையும் நீங்கள் எழுதுங்க. சார் ஒரு கார்பன் 12, ஒரு ஆக்சிஜன் 16, ஒரு கார்பன் 12, 2 ஆக்சிஜன் 32. சார் 3 கார்பன் 12 × 3 24 36. சார் 2 ஆக்சிஜன் 32. இப்படி இருக்கும் பாருங்க. இதில் வந்து நமக்கு லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் அப்ளை பண்ண முடியுமா? 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் மோர் தேன் 1 காம்பவுண்ட் இருக்கு சார். இப்போ இதில் யாராவது ஒருத்தனோட எலிமெண்ட்டை ஃபிக்ஸடாக வைக்கணும். இங்கே யாரோட எலிமெண்ட்டை ஃபிக்ஸட், யாரோட மாசை ஃபிக்ஸடாக வைக்கிறது? இங்கே கார்பன் 12, இது 16. நமக்கு இங்கே பாருங்க, நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? ஐ எம் கோயிங் டு ஃபிக்ஸ் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபிக்ஸ் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஃபிக்ஸ் த மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். Fix the mass of oxygen. Fix the mass of oxygen. சார் இங்கே 32, இங்கேயும் 32, இது 16 தானே. அப்போ என்ன பண்ணணும்? அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 24:32 ஆகும். இங்கே 12:32, இங்கே 36:32. இப்போ பாருங்க, ஆக்சிஜனோட மாஸ் ஃபிக்ஸடு தானே, 32. அப்போ அந்த டைமில் கார்பனோட மாஸ் ரேஷியோ அதை எடுங்க, 24, 12, 26. ஸோ மாஸ் ரேஷியோ ஆஃப் கார்பன், மாஸ் ரேஷியோ ஆஃப் கார்பன் 24, 12, 36. ஸோ 12ஆல் டிவைட் பண்ணால் 2:1:3. 2:1:3. கிளியரா? 2:1:3. Law of multiple proportion. Clear concept? Clear? So when two elements combines to form more than one compound, the mass ratio of the mass of one of the element is fixed. Then the mass of the varying element, அது வந்து எப்பவுமே ஒரு ஹோல் நம்பர் ரேஷியோவா இருக்கும். அதுதான் law of multiple proportion. கிளியரா பசங்களா? அண்ட் law of reciprocal proportion நமக்கு சிலபஸ்ல இல்லை, நமக்கு அது வேண்டாம், நமக்கு அது இக்னோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து law of gaseous volume. law of gaseous volume நல்லா பாருங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே கேஸ் வந்திருக்கேன். ஸோ கேஸ் வந்தால் இது யாருக்கு ஆகாது? டால்டனுக்கு ஆகாது. ஸோ டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி வந்து இந்த லா ஆஃப் கேஷியஸ் வால்யூத்தை சப்போர்ட்டே பண்ணலை. இந்த லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் வந்து கே-லுசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்னு தான் சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்? அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறேன். அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் ப்ராடக்ட் எல்லாமே கேஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரஜனும்
ஹைட்ரஜனும் என்ன பண்ணுறது ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு H2O கிடைக்குது. பாருங்கள், ஹைட்ரஜனும் கேஸு, ஆக்சிஜனும் கேஸு, H2Oவும் கேஸு, ஸ்டீமு அப்படி வச்சுக்கோங்க. இது பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணும்போது இது 2H2 ஆகும், இது O2, இது 2H2 ஆகும். கிளியரா? இப்போ கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் இது வரைக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், டெஃபினிட் ப்ரொபோர்ஷன், மல்டிபிள் ப்ரொபோர்ஷனில் எல்லாமே மாஸ் இன் கிராம் அதை வச்சு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது டால்டனுக்கு ஓகே தான். இப்போ இது வந்து கேஷியஸ் வால்யூம். அப்போ வால்யூத்தை பற்றி பேச போகிறாங்க. வால்யூத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூனிட் லிட்டர் எடுக்கலாம். ஸோ பசங்களா ஒரு கெமிக்கல் இக்குவேஷன் இருக்குது, அது பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் இக்குவேஷனில் இருக்கிற இந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை நம்ம வால்யூத்தில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன? ஸோ பாருங்க, இது வந்து 2 மோல் ஹைட்ரஜனு, மோல்னு சொல்லும்போது அப்படி தானே 2 மோல் ஹைட்ரஜன் 1 மோல் ஆக்சிஜன் 2 மோல் வாட்டர் இப்படி சொல்லுவாங்க. இதை மோல்ல சொல்லக்கூடாது, வால்யூத்தில் சொல்லணும். எப்படி சொல்லணும்? வால்யூத்தில் சொல்லணும். அப்படின்னா இது எப்படி எழுதணும்? சார் இது 2 மோல் ஹைட்ரஜன் இல்லை சார், 2 லிட்டர் ஹைட்ரஜன். 2 லிட்டர் ஹைட்ரஜன் combines with 1 liter oxygen to form 2 liter H2O. 2 liter H2O. பட் இது எழுதணும்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் எல்லாமே கேஸாக இருக்கணும். அப்போ தான் இந்த கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம் அப்ளை பண்ண முடியும். ஹியர் கெமிக்கல் இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி அதை வால்யூத்தோட டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. 2 liter hydrogen combines to form 1 liter oxygen to form 2 liter water. கிளியரா பசங்களா? இதுதான் கே-லூசாக்ஸ் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். இது டால்டன் ஆட்டமிக் தியரி ரெப்ரசென்ட் பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை. இதே மாதிரி அடுத்தது மறுபடியும் கேஸ் வருது. இது அவகாட்ரோஸ் லா. அவகாட்ரோஸ் லா என்ன சொல்கிறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே பாருங்கள், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, இல்லாட்டி ஹாஸ்டலில் இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்டல் ஆகட்டும் வீடாகட்டும், 2 ஐடென்டிக்கல் ரூம் அங்கே இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ரூமில், அந்த ரூமோட 2 ஐடென்டிக்கல் ரூம் தான். அப்போ அப்படின்னா 2 ரூம்லேயும் இருக்கிற வால்யூம் சேம், 2 ரூம்லேயும் இருக்கிற டெம்பரேச்சர் சேம், 2 ரூம்லேயும் இருக்கிற ப்ரெஷரும் சேம். நான் முதல் ரூமில் டோர் ஓப்பன் பண்ணி ஹைட்ரஜன் கேஸை உள்ளே விட்டேன், செகண்ட் ரூமில் டோர் ஓப்பன் பண்ணி ஆக்சிஜன் கேஸையும் உள்ளே விட்டேன். 2 ஐடென்டிக்கல் ரூமு, 2க்கும் ஒரே வால்யூம், ஒரே டெம்பரேச்சர், ஒரே ப்ரெஷர். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ரூமில் ஹைட்ரஜன் இருக்குது, ஒரு ரூமில் ஆக்சிஜன் இருக்குது. ஒரு ரூமில் போய் நான் ஹைட்ரஜனோட மோல்ஸை கண்டுபிடிச்சேன், செகண்ட் ரூமில் போய் ஆக்சிஜனோட மோல்ஸை கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா 2 ரூம்லேயும் இருக்கிற மோல்ஸ் சேமாக தான் இருக்கும். அப்போ ஒரு ரூமில் ஹைட்ரஜனோட மோல்ஸ் கண்டுபிடிச்சா அதே நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் செகண்ட் ரூமில் ஆக்சிஜனோட மோல்ஸும் இருக்கும். புரியுதா? டிஃப்ரெண்ட் கேஸஸ் kept at constant temperature and pressure having equal volume contains equal number of moles. ஸோ பசங்களா புரியுதா? இப்போ ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், அமோனியா கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், இப்படி எல்லாம் கேஸ் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேஸ். வால்யூம் வந்து பாருங்க, இது 1 லிட்டர் இருக்கு, வால்யூம் 1 லிட்டர். இது 2 லிட்டர் இருக்கு, இது 1/2 லிட்டர் இருக்கு, இது 4 லிட்டர் இருக்கு. ஓகே, இந்த 4 கேஸுக்கும் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். 4 கேஸுக்கும் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். 4 கேஸ் இருக்கு சார், சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நல்லா பாருங்க, ஹைட்ரஜன் கேஸ், ஆக்சிஜன் கேஸ், அமோனியா கேஸ், கார்பன் டை ஆக்சைடு கேஸ், 4 டிஃப்ரெண்ட் கேஸஸ் kept at சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நல்லா பாருங்க. வால்யூம், ஹைட்ரஜன் கேஸோட வால்யூம் 1 லிட்டர். ஓகே, இமேஜின் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஹைட்ரஜன் 1 லிட்டர் வால்யூத்தில் அதோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மோல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது சார்? 2 லிட்டர். நான் என்ன சொன்னேன்? சேம் வால்யூம், ஹைட்ரஜன் 1 லிட்டர் அப்படின்னா ஆக்சிஜனோட 1 லிட்டர்லையும் எக்ஸ் தான் இருக்கும். இது ஆக்சிஜன் 2 லிட்டர் இருக்குது, அப்போ என்ன ஆகும்? 2x மோல்ஸ். அமோனியா 1/2 லிட்டர் தான் இருக்குது, 1 லிட்டரில் எக்ஸ், அப்போ 1/2 லிட்டரில் x/2 மோல்ஸ். 1 லிட்டரில் எக்ஸ், அப்போ 4 லிட்டரில் 4x மோல்ஸ். இஸ் தட் கிளியர்? என்னாச்சு பிரவீன் குமார்? தேவையில்லாமல் அன்னெசரி மீனிங்லெஸ் மெசேஜ் இப்படியே டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ தட் ப்ளீஸ். ஓகே,
பூச்சா சத்து பூச்சியா பூச்சி சத்து என்னாச்சு யார் என்னாச்சு கிளியரா சொல்லுங்க பசங்களா புரிஞ்சுதா Avogadro law புரியுதா different gases at a fixed temperature and pressure இருக்கும்போது equal volumeல இருந்தா equal moles different equal volume equal moles 1 லிட்டரா அப்ப எல்லாமே x 2 லிட்டரா எல்லாமே 2x 3 லிட்டரா எல்லாமே 3x half லிட்டரா எல்லாமே x/2 கிளியர் ஆயிடுச்சா சொல்லுங்க Avogadro's law clear ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம் क्वेश्चन டிஸ்கஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி பாருங்க சம் ஒரு டவுட் பசங்களுக்கு வருவாங்க STP இருக்குல்ல இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் அது ஓல்டு கான்செப்ட் இருக்கு நியூ கான்செப்ட் இருக்கு இப்போ இதுல நியூ கான்செப்ட்ல 22.7 லிட்டரும் ஓல்டு கான்செப்ட்ல 22.4 லிட்டரும் இதுல எது எடுக்கணும்னு கன்ஃபியூஷன் வருவாங்க அதனால தான் கிளியர் பண்றேன் IUPSC இது ரெண்டும் வந்து இப்போவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால நம்மளோட கொஸ்டின் பேப்பர்லையும் molar volume at STP வந்து 22.4 லிட்டரும் பார்ப்பாங்க 22.7 லிட்டரும் பார்ப்பாங்க பட் இதுல வந்து இதுதான் ஓல்டு டேட்டா இது வந்து நியூ டேட்டா ஓகே இங்க எப்படின்னா 1 atm பிரஷரும் 273 கெல்வினும் அதில் எடுக்கும்போது தான் 22.4 லிட்டர் வரும் இதுக்கு வந்து 1 பார் ப்ரெஷர் 1 atm மாற்றி 1 பாராக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 1 பார் ப்ரெஷரும் 273 கெல்வினும் வரும்போது 22.7 லிட்டர் தான் பெஸ்ட்டு ஸோ 22.4 22.7 எது அக்குரேட்டு லேட்டஸ்ட் வந்து 22.7 தான் பட் ஸ்டில் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் அவங்க என்ன டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும் ஓகே அது ஒரு கிளியர் பண்ணிக்கிறேன் ரைட்டா இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க அக்கார்டிங் டு த லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் அப்போ லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோர்ஷன் ஞாபகம் இருக்கா லா ஆஃப் கான்ஸ்டன்ட் காம்போசிஷன் அதுதான் ஒரு சிம்பிள் ஒரு பர்டிகுலர் காம்பவுண்டில் எலிமெண்ட்ஸோட மாஸ் ரேஷியோ ஃபிக்ஸடாக இருக்கும் வாட்டர் பற்றி வாட்டர் ஆல்வேஸ் கண்டெயின் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இந்த ரேஷியோ பை மாஸ் சிம்பிள் கொஸ்டின் வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன H2O அப்போ வாட் எவர் பி த சோர்ஸ் வாட் எவர் பி த ஒரிஜின் அது H2O தானே 2 ஹைட்ரஜன் இப்போ மாஸ் 2னா அது நம்பர் சொல்லக்கூடாது மாஸ் 1 ஹைட்ரஜன் 1 கிராம் 2 ஹைட்ரஜன் 2 கிராம் ஒரு ஆக்சிஜன் 1 எழுதக்கூடாது ஒரு ஆக்சிஜனோட மாஸ் 16 கிராம் அப்போ 2:16 தானே இதை சிம்பிளிஃபை பண்ணலாமே அப்போ 1:18 சாரி 1:8 இருக்கா இருக்கு சார் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர் கிளியர் சிம்பிள் கொஸ்டின் இஸ் தட் கிளியர் சொல்லுங்க பசங்களா இஸ் தட் கிளியர் சொல்லுங்க ரெடியா போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் இங்க ஒரு क्वेश्चन இருக்கு பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான क्वेश्चन பாருங்க suppose the element x and y ரெண்டு எலிமெண்ட் x and y combine to form two compounds ரெண்டு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் xy2 ஃபர்ஸ்ட் காம்பவுண்டோட ஃபார்முலா xy2 செகண்ட் காம்பவுண்டோட ஃபார்முலா x3y2 ஓகே ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் xy2 second compound x3y2 second compound x3y2 first compound xy2 first compound xy2 second compound x3y2 okay clear ரெண்டு காம்பவுண்ட் எழுதி இருக்கேன் என்ன சொல்றாங்க இங்க சொல்றாங்க 0.1 mol xy2 weight 10 கிராம் 0.1 mol xy2 ஓட weight 10 கிராம் ஓகே அப்போ 0.1 mol XY2 காம்பவுண்டு 10 கிராம்னு சொல்கிறாங்க ஓகே அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் 0.1 1 மோலாக மாற்றுறேன் எப்படி 0.1 எப்படி 1 மோல் ஆகும் இன்டு 10 பண்ணுங்க இன்டு 10 அப்போ 0.1 மோல் என்ன ஆகும் 1 மோல் XY2 0.1 மோல் 10 கிராம்னா 1 மோல் 0.1 எப்படி 1 ஆச்சு இன்டு 10 பண்ணேன் அப்போ 10 கிராம் இன்டு 10 பண்ணணும் 100 கிராம் ஆகும் அப்போ 1 மோல் XY2 ஓட வெயிட் 100 கிராம் கிளியரா பசங்களா 1 மோல் XY2 ஓட வெயிட் 100 கிராம் 1 மோல் XY2 ஃபார்முலா தெரியும்ல ஒரு x y2 2 x அப்படின்னா 1 மோல் XY2 ஓட வெயிட்னு சொன்னா அதுல 1 மோல் x ஓட வெயிட் இருக்கும் 2 மோல் y ஓட வெயிட் இருக்கும் சோ பசங்களா 1 மோல் x plus 2 மோல் y 2y அதோட சம்மு தான் 100 கிராம் அப்போ x plus 2y is equal to 100 னு சொல்லி நமக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் கிடைக்கும் சிம்பிள் கிளியர் இது புரிஞ்சுதா அடுத்தது இங்க வாங்க x3y2 அத பத்தி என்ன சொல்றாங்க 0.05 மோல் x3y2 ஓட வெயிட் 9 கிராம் சோ பாருங்க 0.05 மோல் x3y2 ஓட வெயிட் 9 கிராம்
அப்படின்னா 0.5 மோல் எடுங்க இன்டூ 10 பண்ணால் போதும் 0.5 மோல் x3y2 0.5 மோல் 0.05 0.5 ஆகணும்னா இன்டூ 10 பண்ணணும் அப்போ 9 இன்டூ 10 பண்ணுங்க 9 இன்டூ 10 என்ன ஆகும் 90 கிராம் 90 கிராம் 0.5 மோல் 90 கிராம் அப்போ 1 மோல் 0.5 ஓட டபுள் தானே 0.5 இன்டூ 2 தானே 1 மோல் ஸோ 1 mole x3y2 double தானே அப்ப 90 ஓட டபுள் 180 கிராம் 180 கிராம் அப்படினா பசங்களா 1 mole x3y2 180 கிராம்னா x3y2 ல 3x இருக்கு 3x plus 2y that is equal to 180 கிராம் இது வந்து equation 2 தானே இது வந்து equation 2 தானே அப்ப equation 1 equation 2 கிடைச்சது இத சால்வ் பண்ணா x and y கிடைக்கும் இத சால்வ் பண்ணா x and y கிடைக்கும் பசங்களா பாருங்க ஃபர்ஸ்ட் equation செகண்ட் equation கம்பேர் பண்ணும்போது 2y இருக்கு கேன்சல் ஆகும் அப்ப நாம என்ன பண்ணா போதும் செகண்ட் equationல இருந்து ஃபர்ஸ்ட் equation மைனஸ் பண்ணுங்க செகண்ட் equationல இருந்து ஃபர்ஸ்ட் equation மைனஸ் பண்ணா நல்லா பாருங்க இங்க 3x இங்க x 3x - x 2x அப்புறம் இங்க 2y இங்கேயும் 2y கேன்சல் ஆயிடுது 180 - 100 80 அப்ப 2x is equal to 80 அப்ப x is equal to 80/2 40 x 40 வருது ரொம்ப சிம்பிள் ஹை வசந்த் x 40 வருது இனி y கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க x 40 அப்ப 2y is equal to 100 - 40 60 equation 1 ல கொடுங்க அப்ப 2y is equal to 100 - 40 that is equal to 60 அப்போ y is equal to 60/2 30 60/2 30 so பசங்களா x 40 y 30 x 40 y 30 option 1 x 40 y 30 clear x 40 y 30 easy question simple ready இங்க ஒரு question பாருங்க which law states that when elements combine they do so in a ratio of small whole number which law states that when elements combine they do so in a ratio of small whole number கண்டிப்பா law of conservation of mass இல்ல ஏனா அது இது இல்ல அது வேற தானே total mass of the reactant is equal to total mass of the product தான சொல்றாங்க Avogadro law it is related to gas அப்ப அது இல்ல reciprocal proportion கண்டிப்பா இல்ல நமக்கு சிலபஸ்ல இல்ல so the right answer is law of multiple proportion which law states that when elements combine they do so in a ratio of small whole number அது வந்து multiple proportion தான் because multiple proportionல two elements combines for more than one compoundல ஒரு எலிமெண்டோட மாஸ் ஃபிக்ஸ்டா வைக்கும்போது other எலிமெண்டோட மாஸ் ஒரு varying ratioல இருக்கும் ஆனா அந்த ரேஷியோ எப்பவுமே ஒரு whole number ratio தான் அது கரெக்ட்டா இங்க மேட்ச் ஆகுது clear-ஆ next which of the following law is not related to Dalton atomic theory atomic theory ல relate ஆகாத laws of chemical combination பாத்தீங்கன்னா ரெண்டே law தான் இருக்கு ஒன்னு Gaseous law இன்னொன்னு Avogadro law so இங்க conservation of mass இல்ல definite proportion இல்ல multiple proportion இல்ல Avogadro law is the right answer clear-ஆ Avogadro law is the right answer. அடுத்தது which pair of compounds best illustrate the law of multiple proportion? Law of multiple proportion ல two different elements combines to form more than one compound. Two different elements இருக்கணும். இங்க பாருங்க carbon oxygen. அப்ப two different elements combines to form more than one compound. Carbon monoxide and carbon dioxide is the right answer. Next பாருங்க the law of conservation of mass is applicable to which type law of conservation of mass is applicable to which type எங்க அப்ளை பண்ண முடியாது நியூக்ளியர் ரியாக்ஷன்ல அப்ளை பண்ண முடியாது அது நமக்கு தெரியும் நியூக்ளியர் ரியாக்ஷன்ல அப்ளை பண்ண முடியாது இது கெமிக்கல் ரியாக்ஷன் அப்ளை பண்ணலாம் கம்பஷன் ரியாக்ஷன் அப்ளை பண்ணலாம் physical changes அப்ளை பண்ணலாம் yes all type of reaction so the right answer is all type of reaction clear next hemoglobin contains ஹீமோகுளோபின்ல வந்து அயன் இருக்கும்ல ஹீமோகுளோபின் கண்டெயின் 0.334% of iron 0.334% of iron by weight ஹீமோகுளோபின்ல 0.334% வந்து அயனோட weight the molecular weight of hemoglobin is approximately 67,200 molecular weight of hemoglobin 67,200 இருக்கு அப்போ இங்க என்ன சொல்றாங்க percentage of iron தந்திருக்காங்க அப்போ molecular weightல இவ்வளவு percentage iron தானே சோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் mass of iron in one molecule of hemoglobin mass of iron in one molecule of hemoglobin எப்படி கண்டுபிடிக்கிறது ஹீமோகுளோபினோட மோலார் மாஸ் 67200 அதுல
0.334% iron தானே. அப்போ 67,200 into 0.334 divided by 100. இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு 224.4 கிராம்னு வரும். 224.4 கிராம். It is the weight of the iron in 1 mole hemoglobin. ஒரு molecule hemoglobinல 224.4 கிராம் யார் இருக்காங்க? அயன் இருக்காங்க. ஆனா கேட்டது என்ன? நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம் கேட்கணும். நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம். ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கும்? அயனோட டோட்டல் வெயிட் எவ்வளவு? அயனோட டோட்டல் வெயிட் of iron in a molecule divided by atomic weight of iron. So 224.4 divided by அயனோட atomic weight வந்து 56. So 56. பசங்களா பாருங்க 56 into 4 தானே 224. So the right answer is 4. Option A. Right answer is 4 option A. Clear-ஆ புரிஞ்சுதா? mass of iron in 1 molecule of hemoglobin கண்டுபிடிக்கிறதுக்கு molar weight of hemoglobin ஓட percentage கண்டுபிடிக்காங்க. So molar weight of hemoglobin இருந்து 0.334% அயனோட கான்ட்ரிபியூஷன். அப்போ அதிலிருந்து நமக்கு அயனோட வெயிட் கிடைச்சது. அயனோட வெயிட்டை ஆட்டமிக் வெயிட் ஆஃப் அயன் கொண்டு டிவைட் பண்ணால் நம்பர் ஆஃப் அயன் ஆட்டம் கிடைக்கும். கிளியர்? ரைட் பசங்களா? ஸோ நமக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணலாம்? நேராக வந்து மோல் கான்செப்ட்டுக்கு போகலாம். இங்கே வாங்க, சிலபஸுக்கு போங்க. சிலபஸில் வந்து நாம் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன் சார். சிலபஸில் வந்து நாம் லாஸ் ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். அப்புறம் ஆட்டோமிக் மாஸ், மோலிகுலர் மாஸ், மோல் கான்செப்ட் இதெல்லாம் ஒன்றா பேசலாம். ஆட்டோமிக் மாஸ்னா என்ன, மோலிகுலர் மாஸ்னா என்ன, மோல் கான்செப்ட்னா என்ன, மோலார் மாஸ்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒன்றா பேசலாம். ஆட்டோமிக் மாஸ், மோலிகுலர் மாஸ், மோல் கான்செப்ட், மோலார் மாஸ் இது வரைக்கும் ஒன்றா போகலாம். ஓகே, அது தனித்தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பாருங்க, ஆட்டோமிக் மாஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல. நம்ம படிக்கிற ஆட்டோமிக் மாஸ் எல்லாமே ரிலேட்டிவ் ஆட்டோமிக் மாஸ். பிகாஸ் நமக்கு தெரியும் கார்பன் 12 ஐசோடோப் 1/12 இன்டு மாஸ் ஆஃப் ஏ கார்பன் 12 ஐசோடோப். அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சு தான் எல்லா எலமெண்டோடையும் ஆட்டோமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மோலிகுலர் மாஸ், அதுவும் ரிலேட்டிவ் மோலிகுலர் மாஸ் தான். ஓகே, கிளியர்? இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா யூவில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து நைட்ரஜனை பற்றி பேசுகிறேன். நைட்ரஜனோட ஆட்டோமிக் மாஸ் என்ன அப்படின்னு யாராவது கேட்டால், ஆட்டோமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டால், ஆட்டோமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் அது எப்போவுமே 14 தான். 14, ஜஸ்ட் 14. அதில் நீங்கள் யூனிட்டா யூவும் ஜியும் வேறு எதுவுமே சொல்லக்கூடாது. ஏஎம்யூ, யூ, ஜி எதுவுமே சொல்லக்கூடாது. ஆட்டோமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேட்டால் அது ஜஸ்ட் 14 தான். சார் இதோட மீனிங் என்ன தெரியுமா? Mass of one nitrogen atom is 14 times heavier than 1/12 into mass of a carbon 12 atom. புரியுதா? Sir, atomic mass of nitrogen is 14. What do you mean by that? Mass of one nitrogen atom is 14 times heavier than the mass of 1/12 into mass of a carbon 12. That's the meaning. So atomic mass of nitrogen கேட்டா just 14 மட்டும் சொல்லுங்க. அதே டைம்ல யாராவது வந்து உங்ககிட்ட molecular mass of nitrogen கேட்டா, molecular mass of nitrogen, அப்போ நீங்கள் 14ஓட டபுள், ஏன்னா நைட்ரஜன் எப்போவுமே M2 தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ 28ன்னு சொல்லணும். இதிலும் யூனிட்டு சொல்லக்கூடாது. ஆட்டோமிக் மாஸுக்கும் மோலிகுலர் மாஸுக்கும் யூனிட்டு சொல்லக்கூடாது, ஜஸ்ட் நம்பர் தான் சொல்லணும். இது கிளியரா? இப்போ கொஸ்டின் மாறுது. யாராவது உங்ககிட்ட வந்துட்டு மாஸ் ஆஃப் ஒன் நைட்ரஜன் ஆட்டம், ஒரு நைட்ரஜன் ஆட்டத்தோட மாஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அது 14ன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் 14 ஏஎம்யூன்னு சொல்லலாம், இல்லாட்டி 14 யூன்னு சொல்லலாம். கிளியரா? அப்படி சொல்லலாம். அதே மாதிரி சார் யாராவது வந்து மாஸ் ஆஃப் ஒன் நைட்ரஜன் மோலிக்யூல் என்ன, ஒரு நைட்ரஜன் மோலிக்யூலோட மாஸ் கேட்டால் 28 AMUன்னு சொல்லலாம், இல்லாட்டி 28 யூன்னு சொல்லலாம். AMU இஸ் ஃபார் அட்டோமிக் மாஸ் யூனிட், யூ இஸ் ஃபார் யூனிஃபைடு மாஸ். இது ரெண்டும் ஓகே தான். கிளியரா? இது வேற டிஃப்ரென்ஸ் புரியணும் உங்களுக்கு. அடுத்த கொஸ்டின் மாறுது. யாராவது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, சார் மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப்
1 mole of nitrogen atom. Mass of 1 mole of nitrogen atom. அப்படின்னா என்ன? Avogadro number of 6.022 into 10 power 23. Avogadro number of nitrogen atomோட mass என்ன? Avogadro number of nitrogen atomோட mass கேட்டா அப்ப atomic mass 14 கூட நீங்க கிராம் சேர்த்து தான் சொல்லணும். 1 mole of nitrogen atomோட mass 14 கிராம். அதே மாதிரி யாராவது வந்து mass of 1 mole of nitrogen molecules என்ன அப்படின்னு கேட்டா that means Avogadro number of nitrogen moleculeோட mass கேட்டா 28 கிராம்னு சொல்லணும். 28 கிராம்னு சொல்லணும். இது கிளியரா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாதீங்க. ஸோ யாராவது அட்டமிக் மாஸ் மோலிகுலர் மாஸ் கேட்டா ஜஸ்ட் நம்பர் சொன்னா போதும். ஒரு ஆட்டத்தோட மாஸ் ஒரு மோலிகுலரோட மாஸ் கேட்டா அந்த நம்பர் கூட யூ சேர்க்கணும். இல்ல ஒரு மோல் ஆட்டம் ஒரு மோல் மோலிகுலா இருந்தா அந்த நம்பர் கூட ஜி சேர்க்கணும். ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ரெடி? அப்படின்னா நமக்கு வந்து மோல் கான்செப்ட்ல ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் படிக்கலாம். மோல் கான்செப்டோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நமக்கு இங்க படிக்கலாம். பாருங்க, அது வந்து எப்படி கன்வர்ஷன் பண்ணலாம். பிகாஸ் மோல் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் கேட்கும்போது எப்பவுமே அவங்க வந்து மாஸ் இன் கிராம் தருவாங்க, இல்லாட்டி வால்யூம் இன் லிட்டர்ல தருவாங்க, இல்லாட்டி நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் ஒரு நம்பர் ஆஃப் ஆட்டம் தருவாங்க. எப்படி தந்தாலும் நீங்க எல்லாத்தையுமே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். மோலிக்யூலோட நம்பர் தந்தாலும் ஆட்டத்தோட நம்பர் தந்தாலும் அதே மாதிரி வால்யூம் இன் லிட்டர் தந்தாலும் மாஸ் இன் கிராம் தந்தாலும் எல்லாத்தையுமே நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு சால்வ் பண்ணா தான் நல்லா இருக்கும். அதனால நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும் பசங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அந்த கன்வர்ஷன் வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக நம்ம படிக்க போகிறோம். சி ஹியர் பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இங்க இருக்கு. பாருங்க, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இந்த சர்க்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் கிராம். மாஸ் இன் கிராம் இதுல இருக்கு. இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. ஒரு சர்க்கிள்ல வந்து நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சர்க்கிள் இருக்கு. வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்ல இருக்கிற வால்யூம் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதையெல்லாம் மோல்ஸா கன்வெர்ட் பண்ண நமக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். பாருங்க, மாஸ் இன் கிராம் நமக்கு தெரியும். ஒரு சப்ஸ்டன்ஸோட மாஸ் இன் கிராம் இருக்கு, அதை நம்பர் ஆஃப் மோல்ஸா எப்படி கன்வெர்ட் பண்றது? நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட், மாஸ் இன் கிராம நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணணும். மாஸ் இன் கிராம் டிவைடட். அப்போ இதுதான் ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்கு வந்து தான் நம்ம போகணும். நம்ம எங்க இருந்தாலும் சரி ஜங்ஷனுக்கு வந்துட்டு தான் வேற எங்கேயும் போகணும். ஜங்ஷன்ல யார் இருக்காங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்காங்க. ஜங்ஷனுக்கு எப்படி வர முடியும்? டிவைட் பண்ணிட்டு தான் வர முடியும். நம்பர் ஆஃப் மாஸ் இன் கிராம் இருக்கு, டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணு. நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இருக்கு, டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர் பண்ணு. சார் வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி இருக்கு, divided by 22.4 லிட்டர் பண்ணு. அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். சோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கிறதுக்கு எப்பவுமே டிவைட் பண்ணணும். வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி divided by 22.4, மாஸ் இன் கிராம் divided by மோலார் மாஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல் divided by அவகாட்ரோ நம்பர். கிளியரா பசங்களா? அப்ப திரும்பி போகும்போது என்ன சார், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து மோலிக்யூல்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து மாஸ் இன் கிராம் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ்ல இருந்து வால்யூம் இன் லிட்டர் அட் எஸ்டிபி கண்டுபிடிக்கணும். என்ன பண்றது? திரும்பி போகணும். வரும்போது டிவைட் பண்ணிட்டு வந்தீங்க, திரும்பி போகும்போது மல்டிப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ பசங்களா, இந்த ஆரோ மார்க் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸை மோலிக்யூல்ஸாக மாற்றணும், இன்டு அவகாட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் மோல்ஸை மாஸ் இன் கிராமாக மாற்றணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸை வால்யூம் இன் லிட்டர் எஸ்டிபியாக மாற்றணும், அப்படின்னா இன்டு 22.4 லிட்டர். கிளியரா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ்ல இருந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிக்க கேட்பாங்க. அப்ப நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸை நம்பர் ஆஃப் ஆட்டமா மாற்றணும். என்ன பண்றது? நம்பர் ஆஃப் மோலிக்யூல்ஸ் இன்டு ஆட்டோமிசிட்டி. சார் ஆட்டோமிசிட்டினா என்ன? ஆட்டோமிசிட்டி இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ சிங்கிள் மோலிக்யூல். அமோனியாவோட ஆட்டோமிசிட்டி
ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 4. வாட்டரோட அட்டோமிசிட்டி 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் 3. சல்ஃபியூரிக் ஆசிடோட அட்டோமிசிட்டி H2SO4 4 1 5 5 2 7. ஸோ அட்டோமிசிட்டி இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எ சிங்கிள் மாலிக்யூல். கிளியரா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபார்முலாவாக படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டயக்ராமேட்டிக்காக படித்து அது மைண்டில் இருக்கும். சரிங்களா? ஜங்ஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. ஜங்ஷனுக்கு வரும்போது டிவைட் பண்ணிட்டு வரணும். ஜங்ஷனில் இருந்து போகும்போது மல்டிப்ளை பண்ணிட்டு போகணும். கிளியரா? இங்கே வால்யூம் இன் லிட்டர் எஸ்டிபி லிட்டரில் இருக்கும்போது தான் 22.4 லிட்டர். அதுவே வந்து எம்எல்ல இருந்துதான் 22,400 ml மாறும். கிளியர்? கிளியர்? இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? இஃப் அவகாட்ரோ நம்பர் இஸ் சேஞ்ச்டு ஃப்ரம் 6.0. முதல்ல இதுதான் அவகாட்ரோ நம்பர். இதுதான் அவகாட்ரோ நம்பர் 6.022 into 10 raised to 23 per mole. அப்படின்னா ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னா 6.022 into 10 raised to 23 பார்ட்டிகிள் இருக்கு. இப்போ அவகாட்ரோ நம்பரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவகாட்ரோ நம்பர் சேஞ்ச் பண்ணிட்டு புதிய அவகாட்ரோ நம்பரில் 6.02 into 10 raised to 20 தான் இருக்குது. தட் மீன் ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னால் 6.022 into 10 raised to 20 தான் இருக்குது. திஸ் வுட் சேஞ்ச். எதை சேஞ்ச் பண்ணுவாங்க பசங்களா? நல்லா பாருங்க. மாஸ் ஆஃப் 1 மோல்னு சொன்னால் என்ன? மாஸ் ஆஃப் 1 mole is equal to mass of 1 atom into Avogadro number தானே. ஒரு மோலோட மாஸ்னு சொன்னா ஒரு ஆட்டத்தோட மாஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர். பிகாஸ் அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் இருக்கிறது தானே ஒரு மோலு. ஸோ ஒரு மோலோட மாஸ்னு சொன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளோட மாஸ் தான். ஒரு மோலோட மாஸ்னு சொன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளோட மாஸ் தான். இஸ் தட் கிளியர்? ஒரு மோலோட மாஸ்னு சொன்னா அவகாட்ரோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகிளோட மாஸ் தான். இங்க பாருங்க, அவகாட்ரோ நம்பர் சேஞ்ச் ஆகுது. டெஃபினிட் மாஸ் இன் யூனிட் ஆஃப் கிராம் அது சேஞ்ச் ஆகுமா? டெஃபினிட் மாஸ் இன் யூனிட்ஸ் ஆஃப் கிராம் அது சேஞ்ச் ஆகாது. இன்னும் மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் கார்பன் சேஞ்ச் ஆகுமா? கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா 1 mole ஆஃப் கார்பன் சொல்லும் போது ஒரு கார்பனோட மாஸ் இன்டு 6.022 into 10 raised to 23 போட்ட இடத்துல இப்போ ஒரு மோல் கார்பனோட மாஸ் ஒரு கார்பனோட மாஸ் இன்டு 6.022 into 10 raised to 20 தான் இருக்கும். கிளியரா? ஒரு கார்பனோட மாஸ் இன்டு 6.022 into 10 raised to 23 முதல்ல போட்டிருந்தாங்க. இப்போ 6.022 into 10 raised to 20 மட்டும் தான் போடுவாங்க. அப்போ டெஃபினட்டா இது எதுல சேஞ்ச் இருக்கும்? மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் கார்பன்ல சேஞ்ச் இருக்கும். மாஸ் ஆஃப் 1 mole ஆஃப் கார்பன்ல சேஞ்ச் இருக்கும். இஸ் தட் கிளியர்? சொல்லுங்க. ரெடியா? ரேஷியோ ஆஃப் கெமிக்கல் ஸ்பீஷீஸ் அதுல எல்லாம் சேஞ்ச் இருக்காது. ரேஷியோ ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதுலயும் சேஞ்ச் இருக்காது. ஸோ கரெக்ட் ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் தான் மாறும். பிகாஸ் ஒரு மோல் சப்ஸ்டன்ஸோட மாஸ்ன்னு சொன்னா ஒரு ஆட்டத்தோட மாஸ் இன்டு அவகாட்ரோ நம்பர் தான். அந்த அவகாட்ரோ நம்பர்ல தானே சேஞ்ச் வந்திருக்காங்க. பாருங்க இப்போ ஒரிஜினல் அவகாட்ரோ நம்பர்ல ஒரு மோல் கார்பன் சொன்னா 12 கிராம். இது 10^23. இங்க பாருங்க 10^20 தான் இருக்கு. 10^20 தான் இருக்கு. அப்போ இங்க ஒரு மோல் கார்பன் வந்து எவ்வளவு இருக்கும்? ஒரு மோல் கார்பன் வந்து 12 கிராம் டிவைடட் பை 1000 வரும். ஸோ 0.012 கிராம் வரும். ஒரு மோல் கார்பனோட வெயிட் ஆக்சுவல் அவகாட்ரோ நம்பர்ல 12 கிராம். ஆனா இப்போ இந்த புதிய அவகாட்ரோ நம்பர்ல ஒரு மோல் கார்பனோட வெயிட் 0.012 தான் கிராம் வரும். 0.012 கிராம் தான் வரும். கிளியர்? ரைட். பெர்சன்டேஜ் காம்போசிஷன் டிஸ்கஸ் பண்ணலாமா? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ சிலபஸுக்கு வாங்க. சிலபஸில் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார் பெர்சன்டேஜ் காம்போசிஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரெடி? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் எங்க இருக்கு? வாங்க சார். பெர்சன்டேஜ் காம்போசிஷன் நல்லா பாருங்க. ஒரு ஃபார்முலா இருக்கு. முதல்ல அந்த ஃபார்முலா சொல்றேன். அப்புறம் அதுல இருந்து கேட்கிற ஒரு இம்பார்ட்டன்டான 1-2 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணணும். கிளியரா? ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷன்ல பெர்சன்டேஜ் ஆஃப் எனி எலிமெண்ட் நான் வந்து ஒரு காம்பவுண்ட் இங்கே எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட் ஒரு காம்பவுண்ட் கால்சியம் கார்பனேட். இப்போ அதுல கால்சியம் இருக்கு, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கேட்கலாம். பெர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் கால்சியம் அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணணும்? அந்த காம்பவுண்ட்ல இருக்கிற கால்சியத்தோட வெயிட் எத்தனை கால்சியம் இருக்கு? ஒரே ஒரு கால்சியம் தானே இருக்கு. அப்போ ஒரே ஒரு கால்சியம், நம்பர் ஆஃப் கால்சியம் 1. கால்சியத்தோட வெயிட் என்ன? கால்சியத்தோட அட்டோமிக் மாஸ் எவ்வளவு? கால்சியத்தோட அட்டோமிக் மாஸ் 40 தானே. 40 டிவைடட் பை டோட்டலா அந்த கால்சியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் எவ்வளவு? 100.
ഒരു കാൽസ്യം 40, ഒരു കാർബൺ 12, 3 ഓക്സിജൻ 16 ഇൻറ്റു 3 48. ഓക്കെ, ഇൻറ്റു 100 പെർസെൻറ്റേജ് തന്നെ ഇൻറ്റു 100. സോ 100 കട്ടാകും. സോ ദ ആൻസർ 40%. ക്ലിയറാ? ഇതേമാതിരി പെർസെൻറ്റേജ് കോമ്പോസിഷൻ ഓഫ് കാർബൺ കേട്ട കാൽസ്യം കാർബണേറ്റിൽ എത്ര കാർബൺ? ഒരു കാർബൺ. സോ 1 ഇൻറ്റു ഒരു കാർബണോടെ വെയിറ്റ് 12 ഡിവൈഡ് ബൈ ടോട്ടൽ വെയിറ്റ് 100 ഇൻറ്റു 100. സോ ഇറ്റ് ഈസ് ഈക്വൽ ടു 12%. ഇതേമാതിരി പെർസെൻറ്റേജ് കോമ്പോസിഷൻ ഓഫ് ഓക്സിജൻ കേട്ട 3 ഓക്സിജൻ ഇருக்கு. സോ 3 ഇൻറ്റു 16 ഡിവൈഡഡ് ബൈ 100 ഇൻറ്റു 100. സോ ദാറ്റ് ഈസ് ഈക്വൽ ടു 48%. ஸோ மாஸ் பர்சன்டேஜ் 40, 12, 45 இதெல்லாமே ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். ஏன்னா கால்சியம் கார்பனேட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்குது. அப்போ இதெல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 100 கிடைக்கணும். கிளியராக? பர்சன்டேஜ் காம்போசிஷனோட ஃபார்முலா கிளியர்? percentage of any element கேட்டா mass of that element divided by mass of the compound into 100. clear? இங்க வாங்க, ஒரு क्वेश्चन நான் சொல்றேன். முதல்ல அந்த क्वेश्चन எழுதுங்க. find percentage of water of crystallization. Find percentage of water of crystallization in MgSO4.7H2O. இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? ஃபைண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் காம்பவுண்டோட ஃபார்முலா வந்து MgSO4.7H2O. ஸோ இங்க 7H2O தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கிளியரா பசங்களா? இதுல வந்து நமக்கு என்ன தெரியணும்? ஒவ்வொரு எலிமெண்டோட அட்டாமிக் வெயிட் எல்லாம் தெரிய வேண்டியிருக்கு. முதல்ல பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபார்முலா எழுதுங்க. பெர்சன்டேஜ் ஆஃப் water of crystallization, WOC, water of crystallization is equal to weight of water of crystallization. அது மட்டும் மேல கீழே total weight of the compound into 100%. So weight of water of crystallization பாருங்க. weight of water of crystallization 7 molecules of water தானே. அப்ப 7 into ஒரு வாட்டர்னா 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன் 2 1 ஆக்சிஜன் 16. அப்ப ஒரு வாட்டர்னு சொன்னா 18. அப்ப வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 18. so total weight of water of crystallization 7 into 18 divided by total weightல பாருங்க. total weightல ஒரு மெக்னீசியம் இருக்கு. மெக்னீசியத்தோட அட்டாமிக் வெயிட் 24. ஒரு சல்ஃபர் இருக்கு. சல்ஃபரோட அட்டாமிக் வெயிட் 32. 4 ஆக்சிஜன் இருக்கு. 4 into 16 எவ்வளவு வரும்? 40, 64 வரும். 64 பிளஸ் 7 into 18 இருக்கு. 7 into 18 இருக்கு. கிளியரா பசங்களா? into 100 வரும். கிளியரா? ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனோட பெர்சன்டேஜ் கேட்டா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனோட வெயிட் மட்டும் நியூமரேட்டர்ல, டோட்டல் வெயிட் ஆஃப் த காம்பவுண்ட் டினோமினேட்டர்ல into 100. இதை சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 70 தென் 56 856 இல்லை 70 56 126 வரும். இங்கே அதெல்லாம் ஆட் பண்ணும்போது 24 32 இதெல்லாமே ஆட் பண்ண வேண்டியிருக்கும். 24 32 64 126 into 100. இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். கிளியராக சால்வ் நீங்கள் பண்ணுங்க. நியூமரிக்கல் பார்ட்டு நீங்கள் பண்ணுங்க. ஐடியா கிடைச்சதா? அப்படின்னா நான் இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பெர்சன்டேஜ் காம்போசிஷனில் கேட்பாங்க. ஆனால் அதில் வேற ஒரு கான்செப்ட் இருக்குது. மினிமம் மோலிகுலர் மாஸ். அந்த ஒரு கான்செப்ட் நிறைய வாட்டி இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்திருக்கு. நீட் ஆகட்டும் ஜெஇ ஆகட்டும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் இது வந்திருக்கு. மினிமம் மோலிகுலர் மாஸ் MMM சொல்லலாம். ட்ரிபிள் எம் மினிமம் மோலிகுலர் மாஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். பாருங்கள். A compound contain 0.14% of nitrogen. Calculate MMM. இதுதான் கொஸ்டின். கிஷோர் ஹாய். A compound contain 0.14% of nitrogen. காம்பவுண்ட்ல 0.14% of nitrogen இருக்கு. கண்டுபிடிக்க வேண்டியது MMM என்ன? மினிமம் மோலிகுலர் மாஸ். பசங்களா இந்த கான்செப்ட் என்ன தெரியுமா? மினிமம் மோலிகுலர் மாஸ்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் அந்த காம்பவுண்ட்ல ஒரு ஆட்டம் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். மினிமம் மோலிகுலர் மாஸ் கேட்டா அந்த காம்பவுண்ட்ல ஒரு ஆட்டம் தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க, compound contain 0.14% of nitrogen சொல்லியிருக்காங்க. that means mass percentage தந்திருக்காங்க. so mass percentage 0.14%. that is equal to mass percentage ஓட ஃபார்முலா என்ன? மேலே நியூமரேட்டர்ல mass of that element நைட்ரஜன் எத்தனை இருக்கும்?
minimum molecular mass தானே. ஸோ கண்டிப்பாக அந்த காம்பவுண்டில் ஒரு நைட்ரஜன் ஆட்டம் தான் இருக்கும். 1 ஒரு நைட்ரஜன் ஆட்டம். நைட்ரஜனோட அட்டோமிக் வெயிட் எவ்வளவு? ஒரு நைட்ரஜன் ஆட்டம். அப்போ 1 × 14 டிவைடட் பை டினாமினேட்டரில் காம்பவுண்டோட டோட்டல் மோலார் மாஸ் வேணும். அதுதான் மினிமம் மோலார் மாஸ். மினிமம் மோலார் மாஸ் இன்டு 100. ஸோ சால்வ் பண்ணுங்க. ஸோ மினிமம் மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 14 × 100 divided by 0.14. That is equal to இதையும் 0.14 into 10 power minus 2 10 power 10 square எழுதலாம். அப்போ 10 raised to 4 ஆகும். இது 0.14 கட் ஆகும். 10 power 4 is the right answer. 10 power 4 is the right answer. கிளியரா? ஸோ பசங்களா மினிமம் மோலார் மாஸ்னு சொன்னால் அந்த காம்பவுண்டில் அந்த ஆட்டம் எந்த எலிமெண்டோட பெர்சன்டேஜ் காம்போசிஷன் அவங்க தந்திருக்காங்களோ அந்த எலிமெண்ட் அந்த ஆட்டம் ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, பிஃபோர் எம்பெரிக்கல் அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா I will solve one more question. இந்த கொஸ்டின் பாருங்க. A compound contain 0.016% of sulfur. Find its என்ன minimum molar mass. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. பெர்சன்டேஜ் வந்திருக்காங்க 0.016. தட் இஸ் ஈக்குவல் டு கண்டிப்பாக அந்த காம்பவுண்டில் ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டம் தான் இருக்கும். ஸோ 1 இன்டு சல்ஃபரோட அட்டோமிக் வெயிட் 32 டிவைடட் பை மினிமம் மோலார் வெயிட் இன்டு 100. ஸோ மினிமம் மோலார் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 32 × 100 டிவைடட் பை 0.016. கிளியரா? இதை சால்வ் பண்ணுங்க. 32 × 100 டிவைடட் பை 16 × 10 power minus 3 இதெல்லாம் கட் பண்ணலாம். இது 2 வரும். ஸோ 2 × 10 square into இது 10 raised to 3 மேலே போகும்போது ஸோ 2 × 10 raised to 5 எவ்வளோ ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியுது. 2 × 10 power 5 is the right answer. கிளியரா? ஒன் செகண்ட் 2 × 10 power 5 is the right answer. Is that clear? ஸோ மினிமம் மோலார் மாஸ் கான்செப்ட் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த காம்பவுண்டில் எந்த எலிமெண்டோட பெர்சன்டேஜ் வந்திருக்காங்களோ அந்த எலிமெண்ட் ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி பெர்சன்டேஜ் காம்போசிஷனோட ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணலாம். கிளியரா பசங்களா? ஸோ சிலபஸுக்கு வாங்க. கரெக்டாக சிலபஸ் ஓரியன்டாக நம்ம போகிறோம். நாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பெர்சன்டேஜ் காம்போசிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த பெர்சன்டேஜ் காம்போசிஷனில் பேஸ்டு ப்ராப்ளமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம படிக்க வேண்டியது எம்பெரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ மிதுன், தேங்க்யூ, ஹாய், தேங்க்யூ டியர். ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ வாங்க பசங்களா. எம்பெரிக்கல் ஃபார்முலா என்ன? சிம்பிளஸ்ட் ஃபார்முலாக்கு சொல்கிற பேர் தான் எம்பெரிக்கல் ஃபார்முலா. மோலிகுலர் ஃபார்முலா என்ன? ஆக்சுவல் ஃபார்முலாக்கு சொல்கிற பேர் தான் மோலிகுலர் ஃபார்முலா. சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எம்பெரிக்கல். அப்போ நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் காம்பவுண்டுக்கு எழுதி பார்க்கலாம். டிஎம்கே ஒரு தீய சக்தி. மிதுன் என்னாச்சு? பொலிட்டிக்ஸ் இங்கேயா? simplest molecular formula and actual molecular formula. Okay, சரி பாருங்க. simplest molecular formula, actual molecular formula, different compounds எடுத்து நமக்கு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் ஒரு காம்பவுண்ட் இருக்கு. பென்சீன் அந்த காம்பவுண்டோட அது ஓகே. ஆனால் இது வந்து டிவிகே டிஎம்கேன்னு சொல்லி என்ன பொலிட்டிக்ஸ் இங்கே பேச வேண்டாமே. ஏன்னா டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை இது. பொலிட்டிக்ஸ் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பொலிட்டிக்ஸ் பேசணும். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் த கரண்ட் பொலிட்டிக்ஸ். அது ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் சரி, யூனியன் கவர்மெண்ட் லெவலாகவும் சரி, இன்டர்நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி, ஊரில் நடக்கிற பொலிட்டிக்ஸ் எல்லாம் நமக்கு தெரியணும். அதை பற்றியெல்லாம் நம்ம அவேராக இருக்கணும். பட் அது பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும். ஓகே, யூ ஷுட் நாட் பி நம்ம வந்து யாரையும் ஜஸ்ட் ஃபேன் ஆக வேண்டாம். பிக் ஃபேன் ஆஃப் யுவர் லெக்சர்னு சொன்னல, ஃபேன் ஆக தேவையில்லை, கிரிட்டிசைஸ் பண்ணணும். இப்போது நம்ம வந்து ஒரு ஆக்டராக வந்து நம்ம ஃபேனாக இருக்கலாம், ஒரு டீச்சருக்கு வந்து மேபி ஃபேனாக இருக்கலாம். பட் ஒரு பொலிட்டீஷியன் சொல்லும்போது அவங்க சொசைட்டியை சர்வ் பண்ண தான் வர்றாங்க. ஸோ அவங்களோட ஃபேன் ஆகக்கூடாது, அவங்களோட கிரிட்டிசைஸ் தான் ஆகணும்.
கிளியரா? நான் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இல்லை டிவிகே அதை வந்து கம்பேர் பண்ணி யார் பெட்டர் யார் இது வேணாம் சொல்லலை. பட் யாரோடையும் அடமெண்டாக ஃபேன் ஆகாதீங்க. நான் எப்பவுமே டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், எப்பவுமே ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், டிவிகேக்கு தான் நான் ஜென்மத்தில் ஓட்டு போடுவேன், அப்படி ஆகாதீங்க. அனலைஸ் பண்ணுங்க, நல்லது பண்ணுறாங்களா, பாலிசி என்ன, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன, அதெல்லாம் பார்த்து நமக்கு வந்து நம்மளோட ஓட்டு கொடுக்கணும். பிகாஸ் நாம தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அவங்கள வந்து நமக்கு தலை மேலே ஏறி வைக்கக்கூடாது. சிட்டிசன்ஸ், வி த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நாம தான் அவங்களோட மேலே இருக்கணும். ஓகே, நம்மளோட சர்வன்ஸ் தான் அவங்களாம். அது அது வந்து கேந்திரத்தில் நம்ம யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, நம்மளோட சர்வன்ஸ் தான் அவங்கெல்லாம். ஓகே, அப்போ அவங்களோட கிரிட்டிசைஸ் பண்ணணும், நல்லது பண்ணுறதை அப்ரிஷியேட் பண்ணணும், தப்பு பண்ணுறேன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணும். அடமெண்டாக வந்து யாரோடையும் சப்போர்ட் ஆகாதீங்க. அவங்களோட பாலிசி என்னென்னு படிங்க, அவங்களோட கொள்கைகள் என்னென்னு பாருங்க. சினிமாவில் ஹீரோ ஓகே கரெக்டு தான், சினிமாவில் ஹீரோ தான். ரியல் லைஃப்பில் அப்படி ஹீரோயிக்காக பண்ண முடியாது. சினிமாவில் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை, பண்ண முடியாது. ரியல் லைஃப்பில் பண்ண முடியாது. ஸோ பொலிட்டிக்ஸு வேறு உலகம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக அதையெல்லாம் பார்த்து படித்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து நல்ல குட் கவர்னன்ஸ் வரும். நம்ம ஊரில் குட் கவர்னன்ஸ் வரணும். இல்லை நான் வந்து மிதுன் கிட்ட மட்டும் பேசலை, மொத்தம் எல்லாருக்கிட்டும் தான் பேசுவேன். நம்ம ஊருக்கு குட் கவர்னன்ஸ் வரணும்னா நாமும் உஷாராக இருக்கணும். அவங்களோட ஃப்ரீ பீஸ் வாங்கி ஓட்டு போடக்கூடாது. எலெக்ஷன் வரும்போது அவங்க தர்றாங்கல்ல இந்த கிஃப்ட் இல்லை, அதெல்லாம் வாங்கி ஓட்டு போடக்கூடாது. அதிலெல்லாம் வந்து நம்ம உஷாராக இருந்தால் தான் நமக்கு குட் கவர்னன்ஸ் கிடைக்கும், நம்ம ஊர் டெவலப் ஆகும். ரைட், வா பாருங்க. எம்பெரிக்கல் அண்ட் மோலிகுலர் ஃபார்முலா பாருங்க பசங்களா. பென்சீன் ஒரு காம்பவுண்டு, பென்சீன் இருக்காங்க. அதோட ஆக்சுவல் ஃபார்முலா என்ன? ஆக்சுவல் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், C6H6. இந்த C6H6 தான் மோலிகுலர் ஃபார்முலா. C6H6 தான் மோலிகுலர் ஃபார்முலா. இந்த மோலிகுலர் ஃபார்முலாவில் நல்லா பாருங்க. இந்த மோலிகுலர் ஃபார்முலாவில் ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? சிம்பிளிஃபை பண்ண முடியும் சார். எதை வச்சு டிவைட் பண்ணலாம்? 6 வச்சு டிவைட் பண்ணலாம். ஸோ C6 6 கார்பன் 6 ஹைட்ரஜன் இருக்குல்ல. ஸோ 6ஆல் டிவைட் பண்ணால் 1 கார்பன் 1 ஹைட்ரஜன் ஆகும். இதுதான் எம்பெரிக்கல் ஃபார்முலா. ஸோ எம்பெரிக்கல் ஃபார்முலா இஸ் த தேங்க்யூ டியர், தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். ஓகே, நல்லா படிங்க. ஓகே, கிளியரா? ஸோ ஆக்சுவல் ஃபார்முலா அது வந்து மோலிகுலர் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா எம்பெரிக்கல் ஃபார்முலா. இப்போது இதை வந்து நம்ம படிக்க வேண்டிய சில ரிலேஷன்ஷிப் இருக்குது. எம்பெரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலா ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை சால்வ் பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில இம்பார்ட்டண்டான ரிலேஷன்ஷிப் நல்லா பாருங்கள். மோலிகுலர் ஃபார்முலான்னு சொன்னால் இட் இஸ் n இன்டு எம்பெரிக்கல் ஃபார்முலா. மோலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்டு எம்பெரிக்கல் ஃபார்முலா. இப்போ எம்பெரிக்கல் ஃபார்முலானா தெரியும், மோலிகுலர் ஃபார்முலானும் தெரியும். வாட் இஸ் திஸ் n? இந்த எண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறொரு ஃபார்முலா இருக்குது. n இஸ் ஈக்குவல் டு பசங்களா பாருங்கள், n இஸ் ஈக்குவல் டு மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். மோலிகுலர் ஃபார்முலா மாஸை மோலார் மாஸ்னு எழுதலாம் வேண்டாம்? மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ்னு எழுதலாம். சம்டைம்ஸ் கொஸ்டின்ல மோலார் மாஸும் மோலிகுலர் ஃபார்முலா மாஸ் எல்லாம் தராம அவங்க வேப்பர் டென்சிட்டி தருவாங்க. ஸோ பசங்களா, வேப்பர் டென்சிட்டியோட டபுள் எடுத்தா அது மோலார் மாஸ் தான். வேப்பர் டென்சிட்டி இன்டு 2 அது மோலார் மாஸ் தான், டிவைடட் பை எம்பெரிக்கல் ஃபார்முலா மாஸ். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு n கிடைக்கும். அந்த எண்ணை வச்சு எம்பெரிக்கல் ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் மோலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். கிளியரா பசங்களா? இது கிளியரா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த எம்பெரிக்கல் ஃபார்முலா, மோலிகுலர் ஃபார்முலானா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதோட இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ராப்ளம் பண்ணணும். அந்த ப்ராப்ளம் பண்ணித்தானே அந்த மெத்தடை வந்து நமக்கு செட் ஆகணும். ஸோ ஒரு கொஸ்டின் பண்ணலாம், அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டோஷியோமெட்ரிக்கு போகலாம். ஒரு கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டா மட்டும் நான் சொல்கிறேன். 4.07% ஹைட்ரஜன், அப்புறம் 24.27% கார்பன், அப்புறம் 71.65% குளோரின். இதெல்லாம் தந்திருக்காங்க. அப்புறம் என்ன தந்திருக்காங்க? மோலார் மாஸ் தந்திருக்காங்க. மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 98.96.
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், மோலிகுலார் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். நல்லா பாருங்க. ஈஸி. நல்லா பாருங்க. என்னென்ன தந்திருக்கு சார்? ஹைட்ரஜன், கார்பன், குளோரின், இந்த 3 எலிமெண்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற காம்பவுண்டில் இருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற காம்பவுண்டோட மோலிகுலர் ஃபார்முலாவில் ஹைட்ரஜன் இருக்குது, கார்பன் இருக்குது, குளோரின் இருக்குது. அதோட எல்லாம் மாஸ் பெர்சன்டேஜ் தந்திருக்காங்க, பெர்சன்டேஜ் காம்போசிஷன் தந்திருக்காங்க. ஸோ பெர்சன்டேஜ் காம்போசிஷனை நீங்கள் எப்பவுமே மாஸ் இன் கிராமாக எடுக்கலாம். பெர்சன்டேஜ் காம்போசிஷனை மாஸ் இன் கிராமாக எடுக்கலாம். ஓகே, என்ன கண்டுபிடிக்கணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும், மோலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் கிவன்? மோலார் மாஸும் தந்திருக்காங்க. ஸோ பசங்களா, நம்ம ஒரு டேபுலர் ஃபார்முலா இதை சால்வ் பண்ணுவேன்ல, டேபுலர் ஃபார்முலா சால்வ் பண்ணுவாங்க. டேபுலர் ஃபார்முலா சால்வ் பண்ணுங்க. ஸோ முதல் காலத்தில் என்ன இருக்கணும்? எலமெண்ட்ஸ் இருக்கணும். முதல் காலத்தில் எலமெண்ட் இருக்கணும். முதல் காலத்தில் எலமெண்ட் யாரெல்லாம் இருக்குது சார்? முதல் காலத்தில் ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனோட சிம்பிள் எழுதும்போது பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்டோட சிம்பிள் தான் எழுதணும். H2 எழுதக்கூடாது, H தான் எழுதணும் சார். எலமெண்ட் ஹைட்ரஜன். அடுத்த எலமெண்ட் யாரு சார்? அடுத்த எலமெண்ட் கார்பன். அடுத்த எலமெண்ட் யாரு? குளோரின். அடுத்த எலமெண்ட் குளோரின். ஸோ 3 எலமெண்ட் எழுதியிருக்கேன். சரி, அடுத்தது பெர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் மாஸ் இன் கிராமா எடுத்துக்கலாம். பெர்சன்டேஜ் காம்போசிஷனை மாஸ் இன் கிராமா எடுத்துக்கலாம். அப்போ பாருங்க, ஹைட்ரஜனோட மாஸ் 4.07 கிராம், கார்பனோடது 24.27 கிராம், குளோரினோடது 71.65 கிராம். ஸோ மாஸ் இன் கிராம் தந்திருக்கு. அடுத்த கோலத்தில் நமக்கு இதே எலமெண்டோட எல்லாம் அட்டோமிக் மாஸ் நமக்கு தெரியும்ல, அந்த அட்டோமிக் மாஸை எழுதுங்க. ஹைட்ரஜனோட அட்டோமிக் மாஸ் 1, கார்பனோட அட்டோமிக் மாஸ் 12, குளோரினோட அட்டோமிக் மாஸ் 35.5. கிளியரா? அடுத்ததுல என்ன? நம்ம இதை மோல்ஸா கன்வெர்ட் பண்றோம். நல்லா பாருங்க பசங்களா, மோல்ஸா கன்வெர்ட் பண்றோம். மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். மாஸ் இன் கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் பண்ணா மோல்ஸ் கிடைக்கும்ல. ஸோ மாஸ் இன் கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் 4.07 பாருங்க. அப்ப இங்க என்ன எழுதணும்? 4.07 divided by atomic mass 1, that is equal to 4.07. இங்க பாருங்க 24.27 divided by 12, so it is approximately 2. இது approximately பாருங்க, இது approximately 4 எடுக்கலாம். இது approximately 4, இது approximately 2. இங்க பாருங்க 71.65 divided by 35.5, இது approximately என்ன? 2. அப்போ 4 கிடைச்சிருக்கு. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொன்னாலே சிம்பிளிஃபைடு ஃபார்முலா தானே. ஸோ 4, 2 இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இந்த 3 நம்பரில் எந்த நம்பர் லோவர் நம்பர்? 2 தானே. அந்த நம்பரால் மறுபடியும் டிவைட் பண்ணுங்க. ஸோ ரிலேட்டிவ் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அடுத்த கோலம் ரிலேட்டிவ் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தானே. ஸ்மாலர் நம்பர் 4/2, that is equal to 2, 2/2 that is equal to 1, 2/2 that is equal to 1. ஸோ கிளியர் ஆயிடுச்சு. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஹைட்ரஜன் 2, கார்பன் 1, குளோரினும் 1, CH2Cl. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சது. எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு CH2Cl. இதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ பசங்களா, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் கண்டுபிடிக்கலாமே. இந்த ஃபார்முலாவில் ஒரு கார்பன்னா 12, 2 ஹைட்ரஜன்னா 2, ஒரு குளோரின்னா 35.5. இதெல்லாமே ஆட் பண்ணுங்க. பண்ண எவ்வளோ வரும்? 35.5 + 4 39.5, 39.5 + 10 49.5. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 49.5. நமக்கு தெரியும் n is equal to molecular formula mass divided by empirical formula mass தானே. இந்த கொஸ்டினில் molecular formula mass தந்திருக்கு 98.96. ஸோ 98.96 divided by 49.5. ஸோ this is approximately equal to 2. n is equal to 2. அப்போ பசங்களா, மோலிகுலர் ஃபார்முலா என்ன? மோலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா தானே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் 2 இன்டு CH2Cl. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு C2H4Cl2. C2H4Cl2. ஓ, கிரேட். சூப்பர்ரா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிரேட். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. So your effort is tremendous. Keep it up. JEE mains 98.17 வந்திருக்குல்ல. ஓகே. ஸோ கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதுவேன்ல. நீட் எழுதுறியா? இல்லை நீட் JEE தானே ஐடியா? எனிவே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஓகே. இதெல்லாம் மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷன் தான் நீ கமெண்ட்டில் போடும்போது. ஆனால் அதுவே போட்டுட்டு இருக்காத. எகைன் நான் சொல்கிறேன், சேம் கமெண்ட்டை போடாத. எதுக்கு? ஹாய் சித்தார்த். ஹாய். நெக்ஸ்ட்டு
நமக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா molecular ஃபார்முலா நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நமக்கு ஸ்டோஷியோமெட்ரிக்கு போகலாமா? ஸ்டோஷியோமெட்ரி போகலாமா? எஸ், ஸ்டோஷியோமெட்ரிக்குள்ளே போய் நமக்கு லிமிட்டிங் ரியேஜெண்ட்டையும் முடிக்கணும். அவ்வளோதான். கான்சன்ட்ரேஷன் டேர்மு நம்ம வந்து இந்த சாப்டரில் படிக்க தேவையில்லை. ஏன்னா சொல்யூஷன் சாப்டரில் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்மில் இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அது பரவாயில்ல, அதை பற்றி இப்போ யோசிக்க வேண்டாம். கிளியரா? எஸ் எஸ் ரைட். ஸோ ஸ்டோஷியோமெட்ரி அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி கால்குலேஷன்ஸ் ஆர் அது வந்து எப்படின்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸு. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பஷன் ஆஃப் மீதேன். கம்பஷன் ஆஃப் மீதேன் எழுதுங்க. கம்பஷன் ஆஃப் மீதேன். கம்பஷன் ஆஃப் மீதேன் தெரியும்ல சார்? CH4 தான் சார் மீதேன். கம்பஷன்னா ப்ளஸ் ஆக்சிஜன் கிடைக்கும் சார், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி. எனர்ஜி தேவையில்லை பேலன்ஸ் பண்ணும்போது. ஸோ இது பேலன்ஸ் பண்ண ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன், இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2H2. சார் இப்போ 4 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு, 4 ஹைட்ரஜன் ஆகிடுச்சு. ஆக்சிஜனோட நம்பர் சார் இங்கே 2 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன், 4 ஆக்சிஜன், இங்கே 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2O2. இது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ கம்பஷன் ஆஃப் மீதேன் ஒரு எக்ஸாம்பிளாக நான் எடுத்திருக்கேன். இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கேன், கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கேன். ஸோ பசங்களை நல்லா பாருங்கள். இப்போ இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன சொல்லலாம்? இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் மீதேனும் ஆக்சிஜனும் ரியாக்டன்ட்ஸு, கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ப்ராடக்ட்ஸு. நமக்கு இங்கே சொல்லலாம் 1 mole மீதேன். இங்கே ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1 தானே. ஸோ 1 mole மீதேன் ரியாக்ட் வித் இது 2 தானே, 2 mole ஆக்சிஜன். 1 mole மீதேன் ரியாக்ட் வித் 2 mole ஆக்சிஜன் to produce 1 mole carbon dioxide and 2 mole water னு சொல்லலாம். இந்த இப்படி சொல்றதுக்கு பேரு தான் stoichiometric relation. எஸ், சூப்பர் சூப்பர். கிளியரா? ஸோ பாருங்க 1 mole methane with 2 mole oxygen to produce 1 mole CO2 and 2 mole water. 1 mole CO2 and 2 mole water. Is that clear பசங்களா? ரெடியா? நான் சொல்றது புரியுதா? 1 mole methane 2 mole oxygen 1 mole CO2 2 mole water. இது வந்து மோல்ல சொல்லியிருக்கேன். இப்போ மோல்ல சொன்னதை இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாசின் கிராமா மாற்ற முடியுமா? முடியும். 1 mole மீதேனை அப்படியே மாசா கன்வெர்ட் பண்ணு. சார் மோலை எப்படி மாசா மாற்றுறது? மோல் இன்டு மோலார் மாஸ். 1 mole மீதேன், அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1, மோலார் மாஸ் ஆஃப் மீதேன் 16, 1 into 16 16. ஸோ 1 mole மீதேன்னு சொல்கிறது 16 கிராம் மீதேன்னு சொல்கிறதும் ஒன்று தான். அதே மாதிரி வித் 2 mole oxygen 1 mole O2 32 gram 2 mole O2 64 gram O2 னு சொல்கிறது ஒன்று தான். To produce 1 mole CO2 44 gram CO2 and 2 mole water 36 gram water. கிளியர் அவசங்களா? அப்போது மோலில் சொன்னேன், இப்போ மாசில் சொன்னேன். இதை வந்து வோலியத்தில் சொல்லலாம். 1 mole மீதேன் 22.4 லிட்டர் மீதேன். 2 mole O2 2 into 22.4 லிட்டர் O2 அப்படியும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை மோலில் அதே மாதிரி மாஸில் இல்லாட்டி வோலியத்தில் எல்லாரும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். கிளியரா? ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன். இஸ் தட் கிளியர்? ரெடியா? அடுத்தது லிமிட்டிங் ரியேஜென்ட் கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம அதை சால்வ் பண்ணிட்டு தான் போவேன். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? பசங்களை நல்லா பாருங்கள். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மோர் தேன் 1 ரியாக்டன்ட் இருக்கும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் மோர் தேன் 1 ரியாக்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, அமோனியா இருக்குது. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். N2 + 3H2 gives 2NH3. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் 2 கெமிக்கல் ரியாக்டன்ட் இருக்காங்க. கேட்டுக்கோங்க. இந்த 2 கெமிக்கல் ரியாக்டன்ட்டை பற்றியும் கொஸ்டினில் இன்ஃபர்மேஷனும் தந்திருக்கு. அப்போது அதில் யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு கண்டுபிடிக்கணும். சாரி, லிமிட்டிங் ரியேஜென்ட்னா முதல்ல என்ன? லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் த ரியாக்டன்ட் விச் கன்சியூம்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபுல்லி. லிமிட்டிங் ரியேஜென்ட் இஸ் த ரியாக்டன்ட். இந்த 2 ரியாக்டன்ட்ல நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 2 ரியாக்டன்ட்ல எந்த ரியாக்டன்ட் ஃபுல்லி கன்சியூம்டு ஆகுதோ அந்த ரியாக்டன்ட்டை சொல்கிற பேர் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அண்ட் அந்த லிமிட்டிங் ரியேஜென்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக தான் இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். So பசங்களா, limiting reagent is very important. Limiting reagent is the reactant which consumed first and fully, and the limiting reagent decide the amount of product. Product எவ்வளவு ஃபார்ம் ஆகும் அது டிசைட் பண்ணுறது limiting reagent தான். Limiting reagent decides the amount of product. Is that clear? புரியுதா? For example பாருங்க, இப்போ N2 3H2 gives 2NH3.
சார் லிமிட்டிங் ரியேஜெண்டை கண்டுபிடிக்கிறது எப்படி? தியரி புரிஞ்சுது சார், தியரி புரிஞ்சுது. இந்த லிமிட்டிங் ரியேஜெண்ட் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஷார்ட்கட் இருக்குது, நான் சொல்கிறேன், தரமான ஷார்ட்கட் இருக்குது சார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, யூனிட்டரி மெத்தடில் சால்வ் பண்ணுவாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூனிட்டரி மெத்தட் வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் மெத்தடு. அது போர்டு எக்ஸாமுக்கு ஓகே, யூனிட்டரி மெத்தட் பண்ணல. யூனிட்டரி மெத்தட்னா புரியும்ல சார், 1 மோல் நைட்ரஜன்ல இருந்து 3 மோல் ஹைட்ரஜன் வருது, அப்போ இவ்வளவுலேருந்து அவ்வளோ வருது, அப்படி சொல்லுவாங்கல்ல, அதான் யூனிட்டரி மெத்தடு. நமக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது, மோல் கான்செப்ட் இருக்குது, மோல் அனாலிசிஸ் இருக்குது, அது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இது ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க. கெமிக்கல் ஈக்குவேஷன் பேலன்ஸ்டாக நம்ம கையில் இருக்கு. இப்போ இதில் நைட்ரஜன் வந்து 2 மோல்னு கொஸ்டின் தந்திருக்காங்க. நைட்ரஜன் 2 மோல், ஹைட்ரஜன் 8 மோல். பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கெமிக்கல் ஈக்குவேஷன் இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு, ஓகே சந்தோஷம், பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கப்புறம் நைட்ரஜன் 2 மோல், ஹைட்ரஜன் 8 மோல் கொஸ்டின்லயே தந்திருக்கு. ஸோ 2 ரியாக்டன்ட் இருக்கா? இருக்கு. 2 ரியாக்டன்ட் பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா? இருக்கு. நைட்ரஜனை பத்தி 2 மோல்னு சொல்லியிருக்கு, ஹைட்ரஜனை பத்தி 8 மோல்னு சொல்லியிருக்கு. ஸோ 2 ரியாக்டன்ட் பத்தியும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின்ல தான் லிமிட்டிங் ரியேஜெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொஸ்டின்ல லிமிட்டிங் ரியேஜெண்ட் கண்டுபிடிச்சா தான் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் அமோனியான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ லிமிட்டிங் ரியேஜெண்ட்டை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் அமோனியா கண்டுபிடிக்கணும், அமௌண்ட் ஆஃப் அமோனியாவும் கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். கிளியரா பசங்களா? புரிஞ்சுதா? லிமிட்டிங் ரியேஜெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? சொல்லுங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மோல் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். சார் பாருங்க, மோல் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க போறோம். சார் ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட், 2 ரியாக்டன்ட் இருக்குல்ல, 2 ரியாக்டன்ட் இருக்கு, நைட்ரஜனும் ஹைட்ரஜனும். 2 ரியாக்டன்ட்ல எந்த ரியாக்டன்ட் தான் லிமிட்டிங் ரியேஜெண்ட்? கண்டிப்பா லிமிட்டிங் ரியேஜெண்ட் இஸ் த ரியாக்டன்ட் தான், ப்ரொடக்டே ஆகாது இல்ல. லிமிட்டிங் ரியேஜெண்ட் இஸ் த ரியாக்டன்ட் which completely consumed first and fully and it decides the amount of product. அப்படிதான் நான் சொன்னேன். ஸோ நைட்ரஜனா ஹைட்ரஜனா அதை கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, நைட்ரஜனோட மோல் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிங்க. ஹைட்ரோஜன் மோல் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு மோல் இருக்கு? நைட்ரஜன் எவ்வளவு மோல் இருக்கு சார்? 2 இருக்கு. ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன சார்? ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 2/1 2. அதே மாதிரி ஹைட்ரஜன் கண்டுபிடிங்க, எவ்வளவு மோல் இருக்கு சார்? 8 இருக்கு. ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன? 3 சார். 8/3 9/3 3 8/3 2.66 வரும், 2.66 வரும். ஸோ இங்க பாருங்க, 2 வேல்யூ கிடைச்சிருக்கு, ஒன்னு 2, ஒன்னு 2.66. மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட், மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல நல்லா கேட்டுக்கோங்க, மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ல ரேஷியோல வேல்யூ யாருக்கு கம்மியா இருக்கோ மோல் பை இதுக்கு பேரு மோல் அனாலிசிஸ். மோல்ஸ் அனாலிசிஸ். லிமிட்டிங் ரியேஜெண்டோட கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 3 மெத்தட் இருக்கு. லைக் ஒன்று யூனிட்டரி மெத்தடு, இன்னொன்று மோல் அனாலிசிஸ், இன்னொன்று பிஓஏசி மெத்தடு. கிளியரா? அப்போ இந்த 3 மெத்தடும் வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது தான், கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸுக்கு எல்லாமே இது தெரிஞ்சது தான். கிளியரா? அப்போ இது வந்து யாரோடையும் ஏதோ சொல்கிறது மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சனோட ட்ரிக்குன்னு சொல்ல வேண்டாம், அது அப்படி கிடையாது. நீங்கள் முதல்ல பார்த்தது அந்த டீச்சரோட வீடியோவில் இருந்து ஆக்கலாம். ஸோ இட் மேபி உங்களுக்கு தோணும் இது இந்த டீச்சரோட ட்ரிக். ஆக்சுவலி இது இந்த டீச்சரோட ட்ரிக் இல்லை, இது மேத்ஸில் இருக்கிற ட்ரிக் தான். மேத்ஸில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யூனிட்டரி மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, பிஓஎஸ்சி மெத்தடும் யூஸ் பண்ணுவாங்க. நாம் இப்போ டீச் பண்ணுறது மோல் கான்செப்ட் தான். கிளியரா? இது என்னோட ட்ரிக்கும் கிடையாது, வேற யாரோட ட்ரிக்கும் கிடையாது, இருக்காங்க அப்ரூவ்டு மெத்தட் தான். ரைட்டியா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈஸியாக இது சால்வ் பண்ணுறதுக்கு இதனால முடியும், அதனால சொல்கிறேன். சரி, இங்கே பாருங்க, மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். நல்லா பாருங்க, இங்கே 2 மோல் இருக்கு, இங்கே 2.66 மோல் இருக்கு. ரைட்டா? இதில் ஸ்மாலர் வேல்யூ எது? 2 2.66 2 தானே. ஸ்மாலர் மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ரேஷியோ யாருக்கு வருதோ அவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் யாரு சார்? லிமிட்டிங் ரியேஜென்ட் நைட்ரஜன். இஸ் தட் கிளியர்? லிமிட்டிங் ரியேஜென்ட் நைட்ரஜன். இஸ் தட் கிளியர்? லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி? மோல்ஸ் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். எந்த 2 ரியாக்டன்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு ரியாக்டண்டோடையும் மோல்ஸை அதோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணுங்க, அப்போ வேல்யூ கிடைக்கும். அந்த 2 வேல்யூவில் ஸ்மாலர் வேல்யூ யாருக்கு வருதோ அவன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். கிளியர்? அப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடைச்சது. இனிமே லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடைச்சது சார், அப்போ இந்த கொஸ்டின் ஓகே ஆன்சர் ஆயிடுச்சு. அமௌண்ட் ஆஃப் அமோனியா கேட்குறாங்கல்ல, அதுக்கு என்ன பண்றது?
அதுக்கு நம்ம மோல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். லிமிட்டிங் ரியேஜன் யார்? நைட்ரஜன். அப்போ இனிமேல் நமக்கு இவனை போதும், நைட்ரஜனும் அமோனியாவும் போதும். யார் வேண்டாம்? ஹைட்ரஜன் வேண்டாம். லிமிட்டிங் ரியேஜென்ட் ஹைட்ரஜன் இஸ் த எக்ஸஸ் ரியேஜென்ட். அவன் வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை டிசைட் பண்ண மாட்டேன். அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை டிசைட் பண்ணுறது லிமிட்டிங் ரியேஜென்ட் தான். ஸோ நைட்ரஜனுக்கும் அமோனியாவுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். நைட்ரஜனுக்கும் அமோனியாவுக்கும் இடையில நைட்ரஜன் பாருங்கள், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நைட்ரஜன் is equal to number of moles of ammonium divided by stoichiometric coefficient of ammonia. இது solve பண்ண போறேன். number of moles of nitrogen எவ்வளவு? क्वेश्चनல தந்திருக்காங்க 2 mole. stoichiometric coefficient of nitrogen எவ்வளவு? that is equal to 1. that is equal to number of moles of ammonia. அது தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். so number of moles of ammonia கண்டுபிடிக்கணும். divided by stoichiometric coefficient of ammonia 2. so பசங்களா number of moles of ammonia is equal to 2 into 2 4 mole. 2 into 2 4 mole. number of moles of ammonia 4 mole. is that clear? number of moles of ammonia 4 mole. சார் அப்போ அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அமௌண்ட் கேட்டால் மோல்ஸ் சொல்லலாம், இல்லை மாசில் வேணுமா? மோல்ஸை மாசா மாற்றுங்க. வெயிட் ஆஃப் அமோனியா எவ்வளோ வரும்? சார் மோல் இன்டு மோலார் மாஸ். அமோனியாவோட மோலார் மாஸ் என்ன? NH3. நைட்ரஜன் 14, ஹைட்ரஜன் 3. 14 3 17. ஸோ 4 into 17 கிராம். 4 into 17 கிராம் 40, 4 28, 68 கிராம் வரும். கிளியரா? ஸோ நம்ம அமோனியாவோட மோல்ஸ் 4 மோல், அமோனியாவோட வெயிட் 4 into 17 கிராம். இஸ் தட் கிளியர்? சொல்லுங்க. கிளியரா? சொல்லுங்க. ஹலோ புரியுதா? டவுட் இருந்தா கேளுங்க. லிமிட்டிங் ரிஏஜென்ட்டோட கொஸ்டின் வரும்போது இந்த மாதிரி மோல் அனாலிசிஸில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். டைம் கன்சம்ஷன் ஆகாது. அதனால தான் இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணுறேன். யூனிட்டரி மெத்தடெல்லாம் இருக்குது, அது வந்து போர்டு எக்ஸாமுக்கு ஃபைன். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அதனால கண்டிப்பாக நமக்கு இந்த மெத்தட் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெடியா? கிளியரா? எஸ் ரிஷ்வானி? எஸ் கிளியர். சார் அப்போது இப்படி கேட்பாங்கல்ல, சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இப்படியும் கேட்பாங்க. லிமிட்டிங் ரியேஜென்ட் ஓகே, எக்ஸஸ் ரியாக்டன்ட் எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு கேட்பாங்க. எவ்வளவு மிச்சம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. அமௌண்ட் ஆஃப் எக்ஸஸ் ரியாக்டன்ட். அப்போ என்ன பண்ணுவீங்க? சேம் கொஸ்டின் இதை கண்டினியூ பண்ணுறேன். இக்குவேஷன் எழுதுங்க. N2 + 3H2 gives 2NH3. இதுதான் கெமிக்கல் இக்குவேஷன். அதில் வந்து நைட்ரஜன் 2 மோல், அதில் வந்து நைட்ரஜன் 2 மோல், ஹைட்ரஜன் 8 மோல் தந்திருக்காங்க. கரெக்டாக? நைட்ரஜன் 2 மோல், ஹைட்ரஜன் 8 மோலும் தந்திருக்காங்க. நமக்கு இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது லிமிட்டிங் ரீஜன். நம்ம கண்டுபிடிக்கணும். லிமிட்டிங் ரீஜன் நமக்கு தெரியும். N2 கிடைச்சது. லிமிட்டிங் ரீஜன் N2 கிடைச்சது. கிளியரா? இது N2 கிடைச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக நமக்கு தெரியும் நைட்ரஜன் லிமிட்டிங் ரீஜன் தானே. அப்போ இது வந்து எக்ஸஸ் ரியேஜென்ட். இந்த எக்ஸஸ் ரியேஜென்ட் எவ்வளவு மிச்சமாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸஸ் ரியாக்டன்ட் 8 மோல் இருக்குது, இனிஷியலி 8 மோல் இருக்குது. அதில் எவ்வளோ மிச்சம் இருக்கும்? கம்ப்ளீட்டாக போகும்டா. நைட்ரஜன் 2 மோல், அது கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகும். அதனால தான் அவனை லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்கிறேன். ஆனால் ஹைட்ரஜன் கம்ப்ளீட்டாக கன்சியூம் ஆகாது, அது மிச்சம் இருக்கும். அது எவ்வளோ மிச்சம் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ இதே கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணலாம்? மோல் அனாலிசிஸ் தான். என்ன பண்ணலாம்? லிமிட்டிங் ரியேஜென்ட்டையும் இவனையும் எடுத்து மோல் அனாலிசிஸ் பண்ணுங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டிவைடட் பை ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நைட்ரஜன். திஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் டிவைடட் பை ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹைட்ரஜன். நல்லா பாருங்க. இங்கே கேர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் கொஸ்டினில் லிமிட்டிங் ரியேஜென்ட் தானே நைட்ரஜன், அது 2 மோல். அதோட ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொஸ்டினில் 8 மோல் இருக்குது, அது எழுதக்கூடாது. இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு கொஸ்டினில் தந்த இனிஷியல் 8 மோல் கொடுக்கக்கூடாது. நாம் இங்கே கண்டுபிடிக்க போகிறது என்ன? நைட்ரஜன் 2 மோல் ரியாக்ட் ஆகும்போது எவ்வளவு மோல் ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இது இனிஷியலி இருக்கிறது, இது கன்சியூம் ஆக போகிறது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எதுவும் எழுதாதீங்க. டிவைடட் பை அதோட ஸ்டோயியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அது 3 தானே. ஸோ பசங்களா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஈக்குவல் டு 2 into 3 6 மோல். ஸோ இப்போ பாருங்க 2 மோல் நைட்ரஜன் கன்சியூம் ஆகும்போது கூட 6 மோல் ஹைட்ரஜன் கன்சியூம் ஆகும். இங்கே இனிஷியலி எத்தனை மோல் இருக்குது? 8 மோல் இருக்குல்ல. அப்போது ரிமைனிங் மோல்ஸ் எவ்வளவு?
remaining moles is equal to 8 minus 6, that is equal to 2 mole. 2 mole hydrogen pending இருக்கும், 2 mole hydrogen remaining இருக்கும். கிளியரா? இந்த மோல் அனாலிசிஸ்ல நாம கண்டுபிடிக்க போறது கன்சியூம் ஆகிற ஹைட்ரஜன். இருக்கிற ஹைட்ரஜன் 8 மோல் நமக்கு தெரியும். கன்சியூம் ஆகிற ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சா இனிஷியல் மைனஸ் இந்த கன்சியூம் ஆகிறது மைனஸ் பண்ணா மிச்சம் இருக்கிறது கிடைக்கும். ஸோ 2 மோல் ஹைட்ரஜன் மிச்சம் இருக்கும். அப்போ அதோட மாஸ் கேட்டா 2 மோல் ஹைட்ரஜன் கேட்டா 2 into 2 gram 4 gram hydrogen, 4 gram hydrogen. Is that clear? Is that clear? கிளியரா பசங்களா? ரெடியா? போலாமா? லிமிட்டிங் ரியேஜென்ட். சார் இந்த மோல் அனாலிசிஸ் பண்றதுக்கு டைரக்டா இந்த கொஸ்டின்ல டைரக்டா மோல் தந்திருக்கேன். அதனால மோல் அனாலிசிஸ் ஈஸியாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் அவங்க சேம் ஈக்குவேஷன் தானே தரலாம். பாருங்க N2 + 3H2 gives 2NH3 தரலாம். பட் அந்த மோல் தராமல் ரெண்டு ரியாக்டன்ட் இருக்கு, ரெண்டு ரியாக்டண்டோடையும் மாசு தரலாமே, தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்ரஜன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. நைட்ரஜன் வந்து என்ன பண்ணலாம், நைட்ரஜன் 14 கிராம்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜன் 14 கிராம், இது வந்து 6 கிராம். இப்படி இருக்கலாம். இப்போ தந்தது மோல் இல்லை, இப்போ தந்தது மாசு. இருந்தாலும் மோல் அனாலிசிஸ் பண்ணலாமே. அதுக்கு தானே நம்ம வந்து மாசு தந்தா அதை எப்படி மோலா கன்வெர்ட் பண்ணுறதுன்னெல்லாம் நமக்கு தெரியும்ல. ஸோ முதல்ல மோலா கன்வெர்ட் பண்ணுங்க. மோல்ஸ் கிவன் மாஸ் 14 டிவைடட் பை மோலார் மாஸ் ஆஃப் N2 28, தட் மீன்ஸ் 0.5. இது பாருங்க கிவன் மாஸ் 6, மோலார் மாஸ் ஆஃப் H2 2, தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 0.5 3 மோல்ஸ் கிடச்சிது. அடுத்து பார்க்க வேண்டியது மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். மோல் பை 0.5, ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, தட் இஸ் ஈக்குவல் டு 0.5. இங்கே பாருங்கள் மோல் எவ்வளவு, மோல் 3, ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எவ்வளவு, அதுவும் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 0.5 1ல் எது லோவர் நம்பர், 0.5 தான் லோவர் நம்பர். ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் N2. ஸோ அதனால் இதில் பைஹர்ட் பண்ணாத. நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து அமோனியா வந்தால் எப்பவுமே நைட்ரஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட்னு எல்லாம் பைஹர்ட் பண்ணாதப்பா. நம்ம எடுத்த 2 கொஸ்டின் அப்படி வந்திருக்கு. அது வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணல, அது அப்படியே வந்திருக்கு. ஓகே, எப்பவுமே அப்படி கிடையாது, மாறும். ஹைட்ரஜன் லிமிட்டிங் ரியேஜென்ட்டாக வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட் நைட்ரஜன் கிடைச்சிருக்கு. அப்போ மாசு தந்தாலும் அதை மோலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் மோல் பை ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எடுத்து அதில் லோவர் நம்பர் வரும்போது அது லிமிட்டிங் ரியேஜென்ட். கிளியரா? சால்வ் பண்ணுவேன்ல. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கொஸ்டின் இனிமேல் ஒரு பிரச்சனையாக வருமா உங்களுக்கு? ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்ல. இப்போ லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடைச்சிருக்குல்ல, இனிமேல் மோல் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். N2வையும் அமோனியாவையும் எடுத்துட்டு அமோனியாவோட அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். இல்லை எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளோ பெண்டிங் இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் N2 அண்ட் ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணிவிட்டு ஹைட்ரஜனோட கன்சியூம் ஆகிற மோல்ஸை கண்டுபிடிங்க. ஸோ இனிஷியல் இருந்து அது மைனஸ் பண்ணுங்கள், அப்படியெல்லாம் கிடைக்கும். கிளியரா? சொல்லுங்க, புரிஞ்சுதா? ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? பாருங்க. how much oxygen will react with 9 gram aluminum to produce Al2O3. கொஸ்டின்ல ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் தந்திருக்கு. கெமிக்கல் ஈக்குவேஷன் பாருங்க. 4Al plus 3O2 gives 2Al2O3. இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனும் கொஸ்டினில் தந்திருக்காங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிள். ஆக்சுவலி இந்த கொஸ்டினை வந்து வித்தவுட் எனி சால்விங், வித்தவுட் எனி டூயிங் எனி ஸ்டெப்ஸ் நமக்கு இதோட ஆன்சர் சொல்ல முடியும். அது நான் கடைசியில் சொல்கிறேன். பட் இது முதல்ல சொல்லுங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம். How much oxygen will react with 9 gram of aluminum? 9 gram aluminum to produce Al2O3. ஸோ பாருங்க, இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்குது, அலுமினியம் அண்ட் ஆக்சிஜன். 2 பேரை பற்றியும் இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை. அலுமினியத்தோட இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் ஆக்சிஜனோட இன்ஃபர்மேஷன் இல்லை. ஆக்சிஜன் பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கொஸ்டின் கிடையாது. இந்த கொஸ்டின் ஒரு ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டோட கொஸ்டின் மட்டும்தான். ஸ்டோஷியோமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஏ கொஸ்டின் ஆஃப் லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்டோட கொஸ்டின் ஆகணும்னா 2 ரியாக்டன்ட்டை பற்றியும் கொஸ்டினில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும். இங்கே அலுமினியத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் ஆக்சிஜனை பற்றி இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ திஸ் இஸ் நாட் எ கொஸ்டின் ஆஃப் லிமிட்டிங் ரியேஜென்ட். இங்கே அலுமினியத்தோட வச்சு நம்ம ஆக்சிஜனோட கண்டுபிடிக்கணும். முதல்ல தந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டானு செக் பண்ணுங்க. 4 அலுமினியம் 6 ஆக்சிஜன் பேலன்ஸ் தான். அப்போ இனிமேல் நமக்கு என்ன பண்ணலாம்? இங்கே பண்ணலாம். 4 மோல் அலுமினியத்துக்கு 3 மோல் ஆக்சிஜன் வேணும். பாருங்க, 4 மோல் அலுமினியத்துக்கு 3 மோல்
ஆக்சிஜன் வேணும். இதை கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின்ல அலுமினியம் 9 கிராம் தந்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிஜனோட ஹவு மச் ஆக்சிஜன் வேணும் கிராம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மோலை கிராமா மாத்துறது எப்படி? 4 மோல் அலுமினியம்னு சொன்னால் 4 இன்டூ அலுமினியத்தோட அட்டமிக் மாஸ் 27 கிராம், 4 இன்டூ 27 கிராம், தட் இஸ் ஈக்குவல் டு 3 மோல் O2, 3 இன்டூ O2ஓட மோலார் மாஸ் எவ்வளவு? 32 கிராம், 32 கிராம் O2. இது அலுமினியம். ஓகே, நம்ம கையில் இருக்கிறது எவ்வளவு? 9 கிராம் அலுமினியம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? 1 கிராம் அலுமினியத்துக்கு கண்டுபிடிக்கலாம். 1 கிராம் அலுமினியமாக இருந்தால் 3 இன்டூ 32 கிராம் divided by 4 into 27 gram O2. இது 1 கிராம் அலுமினியத்துக்கு. ஸோ 9 கிராம் அலுமினியத்துக்கு எவ்வளோ வரும்? 9 கிராம் அலுமினியத்துக்கு எவ்வளோ வரும்? 3 into 32 divided by 4 into 27 into 9 கிராம் O2. இதை சால்வ் பண்ணால் போதும், கட் பண்ணலாமே. 3 கட் ஆகும், இங்கே 27ல் 3 9 டைம்ஸ், அப்புறம் இந்த 9ம் கட் ஆகும், அப்புறம் 32/4 இருக்கும். 32/4ன்னு சொன்னால் 8 கிராம்னு வரும். 8 கிராம்னு வரும். வினிதா ஹாய் ரிஷ்வானி எஸ், கிளியரா? 8 கிராம்னு ஆன்சர் வரும். 8 கிராம்னு ஆன்சர் வரும். இது வந்து வித்தவுட் எனி ஸ்டெப்ஸ் நமக்கு சால்வ் பண்ண முடியும். எப்படி? இந்த கொஸ்டின்ல பாருங்க, இந்த கொஸ்டின்ல ஆக்சிஜனை பத்தி கேட்டிருக்காங்க, அலுமினியம் பத்தி தந்திருக்காங்க. அலுமினியம் எவ்வளவு? 9 கிராம் அலுமினியம் 9 கிராம். 9 கிராம் இஸ் த equivalent mass of அலுமினியம். equivalent massனா தெரியும்ல, மோலார் மாஸ் பை n ஃபேக்டர். அலுமினியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, ஸோ 27/3, that is 9 கிராம். ஸோ 9 கிராம்னு சொல்றது அலுமினியத்தோட equivalent mass தானே. அப்போ அது கூட எவ்வளவு ஆக்சிஜன்? எப்பவுமே equivalent mass of one element will react with the equivalent mass of the other element. ஆக்சிஜனோட equivalent mass எவ்வளவு? சார் ஆக்சிஜனோட equivalent mass 8 கிராம். புரியுதா? ஆக்சிஜனோட equivalent mass 8 கிராம் தான், அலுமினியத்தோட equivalent mass 9 கிராம் தான். அப்போ இந்த கொஸ்டின்ல 9 கிராம் அலுமினியம்னு சொன்னா கூட ரியாக்ட் பண்றது ஆக்சிஜனா இருந்தா எப்பவுமே 8 கிராம் தான் வரும். அது சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது equivalence கான்செப்ட். mass of equivalent mass of one element will react with the equivalent mass of the other element. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இது வந்து without doing any steps சால்வ் பண்ணலாம். ஓகே, பட் இதுதான் ப்ராப்பரான ஸ்டெப். உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும், அந்த கான்செப்ட் ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி 4 மோல் அலுமினியத்துக்கு 3 மோல் O2 அதை அப்படியே மாஸாக கன்வெர்ட் பண்ணுங்க. மாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டு 1 கிராம் அலுமினியத்துக்கு கண்டுபிடிங்க. கொஸ்டின் 9 கிராம் கேட்டிருக்காங்க. ஸோ 1 கிராம் கண்டுபிடிச்சிட்டு அதை 9 கிராமாக கன்வெர்ட் பண்ணுங்க. கிளியரா? ரெடி? சரி, நெக்ஸ்ட் இது வேண்டாம். இது நம்ம கான்சன்ட்ரேஷன் கொஸ்டின் தானே, நமக்கு தேவையில்லை. கான்சன்ட்ரேஷன் நம்ம சொல்யூஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. 20 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் சாம்பிள் டீகம்போசஸ். ஓகே, MgCO3 டீகம்போஸ் ஆகுது. அதை ஈக்குவேஷன் எழுதுங்க. MgCO3 டீகம்போஸ் ஆகும். அப்போ நமக்கு MgO கிடைக்கும் ப்ளஸ் CO2 கிடைக்கும். கரெக்டாக இப்படி தானே கிடைக்கும். MgO கிடைக்கும், CO2 கிடைக்கும். இங்கே பாருங்க, 20 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் டிகம்போசஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் 8 கிராம் மெக்னீஷியம் ஆக்சைடு. மெக்னீஷியம் ஆக்சைடு 8 கிராம் வருது. வாட் வில் பி த பெர்சன்டேஜ் பியூரிட்டி கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, எப்படி பண்ணலாம்? முதல்ல 1 மோல் மெக்னீஷியம் கார்பனேட்லேருந்து 1 மோல் மெக்னீஷியம் ஆக்சைடு தானே கிடைக்குது. அதை எழுதுங்க. 1 மோல் MgCO3 நமக்கு கிடைக்கிறது 1 மோல் MgO. 1 மோல் MgCO3 சொன்னால் Mg 24, கார்பன் 12, 24 12 26 10 36, அப்புறம் 3 ஆக்சிஜன் 3 × 16 48, 36 48, 36 48, 40 30 70 78 84. அப்போ 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்னு வரும். 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்ல இருந்து நமக்கு 1 மோல் MgO, மெக்னீஷியம் 24, ஆக்சிஜன் 16, 40 கிராம் MgO கிடைக்கும். பசங்களா நல்லா பாருங்க, 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்ல இருந்து தான் 40 கிராம் MgO கிடைக்கும். 40 கிராம் MgO இருக்கு. நமக்கு இந்த கொஸ்டின்ல எத்தனை MgO இருக்கு? கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8 கிராம் MgOன்னு சொல்லியிருக்காங்க. 8 கிராம் MgOன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 40 கிராம் MgOக்கு 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் வேணும். அப்படின்னா இந்த 40 எப்படியாவது 8 கிராம் MgOன்னு எழுத முடியுமா? எழுதலாம் சார். 40 கிராம் MgO எப்படி 8 கிராம் MgO ஆயிடுச்சு? 40/5, 40/5, 5ஆல் டிவைட் பண்ணால் 8 ஆகும்ல. அப்போ இங்கே 84/5 வரும். 84/5 பண்ணும்போது 16.8 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் வரும். கிளியரா புரிஞ்சுதா? 1 மோல் மெக்னீஷியம் கார்பனேட்ல இருந்து 1 மோல் MgO, 1 மோல் மெக்னீஷியம் கார்பனேட்டோட வெயிட் 84 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட், 1 மோல் MgOட வெயிட் 40 கிராம் MgO. இந்த கொஸ்டின்ல MgO 8 கிராம் தான் இருக்கு. அப்போ 40 8ஆ மாத்தினேன். எப்படி? /5 பண்ணேன். அதே மாதிரி 84ஐயும் /5 பண்ணும்போது 16.8 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட். தட் மீன் 100% பியூரான மெக்னீஷியம் கார்பனேட்டா இருந்தா 16.8 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் இருந்தா தான் 8 கிராம் MgO கிடைக்கும்.
பட் இங்கே எவ்வளோ கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்திருக்காங்க? 20 கிராம் எடுத்திருக்காங்க. 16.8 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட்லேருந்தே இது கிடைக்கும் பியூராக இருந்தால். பட் இது பியூர் இல்லைல்ல, அதனால தான் 20 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ பெர்சன்டேஜ் பியூரிட்டி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பெர்சன்டேஜ் பியூரிட்டி is equal to பியூர் சாம்பிளோட வெயிட் எவ்வளோ? பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் பியூராக இருந்தால் எத்தனை கிராம் போதும்? மெக்னீஷியம் கார்பனேட் பியூராக இருந்தால் 16.8 கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் போதும்ல. ஸோ 16.8 மேலே 16.8 டிவைடட் பை weight of the sample பாருங்க 20 கிராம் by 20 into 100 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 84% வரும். 84. Option B is the right answer. Yes. Very good. தினம் கிளியரா? ஸோ பசங்களா, ஆக்சுவலி நம்ம கண்டுபிடிச்சது 8 கிராம் மெக்னீஷியம் ஆக்சைடுக்கு எவ்வளோ கிராம் மெக்னீஷியம் கார்பனேட் வேணும்னு கண்டுபிடிச்சேன். அது இம்பியூரிட்டி இல்லாமல் பியூர் ஃபார்மில் கண்டுபிடிச்சேன். பியூர் ஃபார்மில் கண்டுபிடிச்ச போது அது 16.8 கிராம் போதும். பட் ஆக்சுவலி நம்ம கொஸ்டினில் 20 கிராம் எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம கையில் இருக்கிற மெக்னீஷியம் கார்பனேட் பியூர் இல்லைல்ல, அப்போ கொஞ்சம் இம்பியூரிட்டி எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும்ல, எடுத்திருக்காங்க. பெர்சன்டேஜ் பியூரிட்டி கண்டுபிடிக்கும் போது பியூர் வெயிட் அது மேலே சாம்பிளோட வெயிட் கீழே into 100. பியூர் வெயிட் மேலே சாம்பிளோட வெயிட் கீழே into 100. வெரி குட் தினு. ரைட்டா? ஓகே. அப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க. The right option for the mass of carbon dioxide produced by heating 20 gram of 20% pure limestone. 20% தான் பியூரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. கிளியரா? ஸ்மால் டிவைட் பை பிக். ஓகே, அப்படி எடுக்கலாம். பாருங்க, நமக்கு முதல்ல இக்குவேஷன் எழுதலாம். கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகுது, கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடா மாறுது. என்ன பண்ணலாம்? கால்சியம் கார்பனேட் 1 மோல் கால்சியம் கார்பனேட்ல இருந்து நமக்கு 1 மோல் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். 1 மோல் கால்சியம் கார்பனேட், ஒரு கால்சியம் 40 கிராம், ஒரு கார்பன் 12, 3 × 16 48, எல்லாமே ஆட் பண்ணால் 100 கிராம். அப்போ 100 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்தால் அதிலிருந்து ஒரு கால்சியம் 40, ஒரு ஆக்சிஜன் 16, 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். 100 கிராம் கால்சியம் கார்பனேட்ல இருந்து 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும்டா. அப்போ 20 கிராம் கால்சியம் கார்பனேட்ல இருந்து எவ்வளவு? கொஸ்டின்ல 20 கிராம் தானே கால்சியம் கார்பனேட் இருக்கு. 20 கிராம் கால்சியம் கார்பனேட்ல 100 எப்படி 20 ஆச்சு? by 5. அதே மாதிரி 56 by 5. 100 by 5 தானே 20. அதே மாதிரி 56 by 5 கிராம் கால்சியம் ஆக்சைடு. இன்னும் முடியலை பாருங்க. இது 20 கிராம் கால்சியம் கார்பனேட் முழுசா எடுத்தா இவ்வளவு கிராம் கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். நம்ம முழுசா எடுக்கல. 20 கிராம் கால்சியம் கார்பனேட்டோட 20% தான் பியூரிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படின்னா 20 கிராம் கால்சியம் கார்பனேட் into 20%. அப்படின்னா ஆன்சரில் 56/5 இருக்குல்ல, அதோட இன்னும் 20% பண்ண வேண்டியிருக்கும். கிளியரா? இதை சால்வ் பண்ணுங்க. இங்கே 4 வரும். 4 × 56. 4 × 56 எவ்வளோ வரும்? 4 × 56 200 இல்லை 224 வரும். 224 2.24 இல்லையா? அதோ கால்குலேஷன் மிஸ்டேக் இருக்கா? 100 கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்கு, 56 கிராம் கால்சியம் ஆக்சைடு, 20 கிராம் கால்சியம் கார்பனேட் இருக்கு, 100 by 5 20, 56 by 5 இருக்கு. அப்புறம் 20%, 86 by 5 20 by 100. இது சால்வ் பண்ணுங்க. இது சால்வ் பண்ண கிடைக்கும் 56 by 5 into 20%. ஓகே, இது கட் ஆகும். 56 into 2 112 112 by 10 11.2 11.2 by 5 2.64 வரும் இல்லை? 2.64 வருதா? 2.24 வருதா? ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் இல்லை. சரி, கால்குலேட் பண்ணுங்க. மெத்தட் இதுதான். இது பார்க்க தேவையில்லை, இதான் மெத்தட். கிளியரா? புரிஞ்சுதா? மெத்தடு புரிஞ்சுதா? ஸோ பெர்சன்டேஜ் பியூரிட்டி வரும்போது நம்ம வந்து பியூரான சாம்பிளுக்கு எவ்வளோ வெயிட்னு கண்டுபிடிச்சிக்கோங்க. பெர்சன்டேஜ் பியூரிட்டி கண்டுபிடிக்கும் போது அந்த மெத்தட் எப்படி? பியூரஸ்ட் சாம்பிள் அது மேலே, இம்பியூர் சாம்பிள் அது கீழே into 100 பண்ணால் பெர்சன்டேஜ் பியூரிட்டி கிடைக்கும். ஓகே, ரைட்டா? ஸோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். எஸ், முடிஞ்சது. சாப்டர் முடிஞ்சது, அவ்வளோதான். நமக்கு இதில் வந்து இனிமேல் சம் பேசிக் கான்செப்டில் வந்து நிறைய பேர் அந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் எடுக்கலையேன்னு பேசாதீங்க. அது பரவாயில்ல. அது நமக்கு சொல்யூஷன் சாப்டரில் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்யூஷன் சாப்டரோட ஆரம்பத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸும் சொல்லாமல் போகவே முடியாது.
அதனால கரெக்டாக வந்து நம்ம முடிச்சிருக்கோம், சாப்டர் முடிச்சிருக்கோம். நம்ம சிலபஸ் படி நம்ம சாப்டர் முடிச்சிருக்கோம். சிலபஸ் பாருங்கள் அகெயின் அண்ட் அகெயின். சிலபஸை ஏன் காமிக்கிறேன்னா நம்ம சிலபஸ் ஓரியன்டாக தான் படிக்கிறோம். கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் அண்ட் ஸ்டோஷியோமெட்ரி, அதில் வந்து லிமிட்டிங் ரியேஜெண்ட் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ பசங்களா 2 hours 4 மணிக்கு தானே ஆரம்பித்தேன். எக்ஸாக்ட்லி 2 hours வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒன் ஷாட் ஃபார் யுவர் நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கொஸ்டினும் அதுக்கு சப்போர்ட்டிவாக பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கொஸ்டின்ஸ் பண்ணுவோம், டோன்ட் வரி. நம்ம PYQ சீரிஸ் எல்லாம் வரப்போகுது. ஓகே, ஸோ PYQ சீரீஸ், அதே மாதிரி கான்செப்ட் கேப்சூல், அதே மாதிரி ஒன் ஷாட் ரெகுலராக வரப்போகுது. ஸோ இனிமேல் இருக்கிற 2 month நம்ம டுகெதராக ஒன்றா நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஓகே, சூப்பராக ரிசல்ட் எடுக்க போகிறோம். ரெடியா? ஸோ நீங்கள் எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு வீடியோவில், இன்னொரு ஒன் ஷாட்டில், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரெடியா? பாய், டேக் கேர், டாடா.